ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு பிஎல் மூவி தான்டா. இது ஒரு பர்த்டே ஸ்பெஷலுக்காக இந்த மூவியை டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே சத்யா பேபி. எல்லாருக்குமே இன்னைக்கு சத்யா பேபிக்கு பர்த்டே. ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்கடா, மறக்காமல் பண்ணிவிடுங்க. உங்களோட பிளெஸிங் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நானுமே விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே, எப்பவுமே ஹாப்பியாக இரு. இந்த டே உனக்கு நல்ல டேவாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் எதுக்குமே நீ துவண்டு உக்காந்துடாத. இங்கே எதுவுமே பெருசு கிடையாது. ப்ராப்ளம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கும். அதனால் எதையும் நினச்சி நீ ஒரீட் பண்ணிக்காத. இன்றைக்குமே தனியாக இருக்கேன், லோனியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாத. உன் கூட எப்பயுமே நாங்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அதனால் நீ எதுக்குமே நினச்சி ஒரீட் பண்ணாத. இன்றைக்கி டே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உன் லைஃப்பில் எல்லாம் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரியே இன்றைக்கி ஜங்குக்கு தான் டாப்பாக வச்சு போட போகிறேன். ஆல்ரெடி நான் ஜங்கு தான் டாப்பாக வச்சு போடுவேன். பட் இன்றைக்கி நீ ஸ்பெஷலாக கேட்டதால் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாகவே கொடுக்குறேன். ஓகே, இந்த மூவி முழுக்க உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நீ கேட்டுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடு. உன்னுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான பையன் ஒரு வைபான சாங் கேட்டுக்கிட்டே ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. மொபைல் எடுத்து பார்க்குறான். அந்த மொபைல் ஸ்க்ரீனில் ஹோபின்னு காட்டுது. அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த காலை அட்டன் பண்ணி, சொல்லு மச்சி, என்ன கால் பண்ணியிருக்க? டேய் ஜங்கு, கிளம்பிட்டியாடா? டேய் கிளம்பிட்டுருக்கேன்டா. சரி ஓகே, தயாங்க நீ பிக்கப் பண்ணிக்கிறியா இல்லை நான் போய் கூப்பிட்டு வந்துட்டுமா? டேய் அவன் யாருடா? நான் தான் போய் பிக்கப் பண்ணுவேன். அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி. என் ப்ராப்பர்ட்டி யாச்சும் தொட்டா எனக்கு பிடிக்காது. தெரியல உனக்கு? ஆமாண்டா, இப்படியே சொல்லிக்கிட்டு 18 வருஷமா இது வரைக்கும் உன்னோட லவ்வை அவன்கிட்ட சொன்னியடா? சொல்லுடா, சொன்னியா? நான் என்ன பண்ண ஹோபி? நான் போய் எப்படி என் லவ்வை சொல்ல முடியும்? அவன் என் ஃப்ரெண்டுடா. ஒரு ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணுறேன்னு எப்படா சொல்கிறது? சொல்லி தான் ஆகணும். எத்தனை நாளைக்கு மறைச்சிட்டு இருக்க போகிற? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வரைக்கும் அமைதியாக இருக்க போறியா? சொல்லுடா, அமைதியாக இருக்க போறியா? ஹோபி என்னை திட்டாத. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கிட்ட போனாலே எனக்கு பேச்சே வர மாட்டுதுடா. நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு ஜங்கு, இப்படியே நீ அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கே, நாளைக்கு எவனாச்சும் வந்து கொத்திட்டு போயிடுவான். ஆல்ரெடி தயாங் பின்னாடி நிறைய பொண்ணுங்க பசங்க சுற்றிட்டு இருக்குங்க. நீ இப்படியே அமைதியாக இருந்த நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். நான் சொல்லிட்டேன். டேய் நான் சொன்னால் அவன் ஏற்றுப்பானாடா? டேய் சொன்னாதான்டா தெரியும் அவன் ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கலையான்னு. அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. ஒருவேளை அவனுக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கலாம்ல. நீ நினைக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு சொல்லாமல் இருக்கலாம்ல. நீ ஃபஸ்ட்டு அவன் ஃபீலிங்ஸை சொல்லுடா. அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ ஃபஸ்ட்டு சொன்னால் தானே அவனுக்கு தெரியும். அவனுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போங்க. இதுதானே தப்பு இருக்குது? டே என்னால் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுடா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. என் ஹார்ட்டே அவன் தான்டா. ஹார்ட்டு அவன் தான், பீட்டு அவன் தான் கதையெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு லவ்வை சொல்லு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, நான் லவ்வை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ம் இதையே தான் நீ பல வருஷமாக என்கிட்ட சொல்லிகிட்ருக்க. இது வரைக்கும் சொன்ன மாரி தெரியல. என்னமோ பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்கடா, டைம் ஆகிடுச்சி. இன்றைக்கி என் ஆளுக்கு பர்த்டேடா. இன்றைக்கி ஒரு நாளாச்சும் அவ்வளோ டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும்டா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காடா. சீக்கிரம் வாங்கடா. சரி சரி ஹோபி, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. நீ ஃபஸ்ட்டு போய் உன் ஆளை பாரு. நான் என் ஆளை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம் வந்துருங்கன்ட்டு ஹோபி கால் கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு, தோ செல்லக்குட்டி நான் வந்துட்டுருக்கேன்ட்டு ஜங்குக்கு ரெடியாகி வெளில வந்து அவனுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு நேராக தயங்க பார்க்க தான் போகிறான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். தயங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான். ஒரு ஏஞ்சல் மாதிரி பக்கம் அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்போ கரெக்டாக எனக்கு ஃபோன் வருது. மொபைல் பார்த்தோன்னே அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். அப்படியே சிரிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணி, சொல்லு ஜங்குக், எங்கே இருக்க? டேய் நான் வந்துட்டேன்டா, அவன் வீட்டு வாசல் தான் இருக்கான், சீக்கிரமா. ஜங்குக், தோ வந்துடுறேன்ட்டு தயங் வேகமாக கால் கட் பண்ணிவிட்டு அம்மாவை பார்க்க போகிற ஆர்வத்தில் குழந்த ஓடுற மாதிரி தயங்கும் ஜங்குக்கும் பார்க்குற வேகத்தில் வேகமாக ஓடி போய் ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறான். ஜங்குக்கும் தயங்கை பார்த்து ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தயாங் மூச்சு வாங்கிக்கிட்டே ஜங்குக்கு பார்த்து, ஏன்டா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? டேய் நான் சும்மா தாண்டா சிரித்தேன். இப்போ எதுக்கு நீ இப்படி தலை தெறிக்கி ஓடி வந்த? ஓ அதுவா, நீ ஃபோன் பண்ணியா? வீட்டுக்கு வாசலில் தான் நிற்கிறேன்னு சொன்னியா? அதான் உன்னை பார்க்குற ஆர்வத்தில் வேகமாக வந்தேன்டா. டேய் நான் இங்கே தானே இருக்கேன், பொறுமையாக வந்தா என்ன? இப்படி மூச்சு வாங்க வருவேன். இங்கே பார் எப்படி மூச்சு வாங்குதுன்னு. இந்த தண்ணி குடி. அதெல்லாம் எதுவும் வேணாண்டா.
இன்றைக்கி வேறு ஹோபி ஆளுக்கு பர்த்டே வேறு நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வா போகலாம். ஆமாண்டா, எனக்கும் ஃபோன் பண்ணான், நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம். சரி பைக்கில் ஏறு. இரு வரேன்ட்டு தயங்கும் போய் அப்படியே பைக்கில் ஏறி ஜங்குக்க அப்படியே பேக் சைடாக ஹக் பண்ணுறான். அந்த ஹிப்பை டைட்டாக ஹக் பண்ணுறான். தயாங் ஹக் பண்ணோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மனசெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைலாக பறக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பைக் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. ஜங்குக்கு தான் ஃபீலாக இருக்குது. தயாங்க்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. அவன் எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கான் ஜங்கு கூட. ஆனால் ஜங்குக்கால் தான் நார்மலாக இருக்க முடியல. ஸோ 2 பேருமே ட்ராவல் பண்ணி பேசிக்கிட்டு பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அந்த பார்ட்டி ரொம்ப ஆடம்பரம்லாம் இல்லை, சிம்பிளாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கும் தயாங்கும் ஒரு ஜோடி மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் தான் பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு 2 பேருமே ஒரு ஜோடி மாதிரி தெரியுதால எல்லாருமே காசிக் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க காசிக் பேசுகிறது ஜங்கு காதில் நல்லாவே விடுது. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேசுகடா பேசுகடா, உங்கள் வார்த்தையாச்சும் பழிக்குதா பார்ப்போன்ட்டு ஜங்குக்கு மனசில் ஹாப்பியில் பறந்துட்டுருக்கு. தயாங் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இவங்கெல்லாம் இப்படிதான்ட்டு அவன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டான். 2 பேரும் உள்ளே போய் நின்னான். அங்கே ஹோபி நின்றுட்டுருக்கான். ஹோபிட்ட போய் சாரி மச்சி, கொஞ்சம் லேட்டு. கொஞ்சம் இல்லை, நிறையா சாரி மச்சி. ஆமாம், இது ஒன்று சொல்லிவிடுங்க. சரி பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எங்கடா உன் ஆள்? ரெடி ஆகிட்டுருக்கா. டேய் இன்னுமா ரெடி ஆகிட்டுருக்கா? ஆமாண்டா, யானை ஏஞ்சல்டா. ஏஞ்சலாக வரதில்ல, அதான் ரெடி ஆகிட்டுருக்கா. ஏஞ்சலோ மிஞ்சலோ வந்தா சரி. டேய் ஆளை கலாய்ச்ச மோவனே, உன்னை பற்றி நான் போட்டு கொடுத்துருவேன் தயாங்கிட்ட. டே எதுவும் சொல்லிடாதடா, உன் ஆளை அழுகுடா, தேவதடா. அவன் நடந்து வந்தா இந்த பூமியிலலாம் பூ பூக்குடா. அது அப்படியே வச்சுக்கோ. இதுக்கப்புறம் என் ஆளை சொன்னேன் கொன்றுவேன். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நீ கூலாருன்ட்டு ஹோபியை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹோபியும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஹோபியோட லவ்வர் ரெடியாகி கீழே வந்துட்டுருக்கான். எல்லாருமே ஹோபியால் பார்த்துட்டு வாவ் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கால, ஜஸ்ட் ஏஞ்சல் தான் இவதாண்டான்ட்டு எல்லாருமே ஹோபியால் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காங்க. ஹோபிகா வயிறா எரியுது. டேய் அவன் யானுடா, போதும்டா சைட் அடிச்சுது. அவள் இன்றைக்கி மேக்கப் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கா, அதனால் அழகாக தெரியறா. நாளைக்கு வந்து பாருங்கடா, அப்போ தெரியும் உங்களுக்குன்ட்டு மனசுலேயே புலம்பிகிட்ருக்கான். ஹோபி லவரும் இறங்கி வந்து அப்படியே ஹோபி பதில் நிற்க ஹோபி சிரிச்சுக்கிட்டு, ஹாப்பி பர்த்டே சத்யா, இன்றைக்கி நீ பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குடி. என் கண்ணி பற்றும் போல இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, உன்னை யாராச்சும் என்கிட்டருந்து கொத்திட்டு போயிடுவாங்களான்னு. டேய் ரொம்ப தாண்டா பேசுகிற நீ, இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். எனக்கு என்ன ஆச்சு? அதுவா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கியே, அதான். இன்னமும் சார் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஏய் ப்ராமிஸ்டி, நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நல்லா தெரியுது. சரி வாங்க எல்லோரும் கேக் வெட்டலான்ட்டு எல்லோரும் போய் நிற்கிறாங்க. சத்யாவும் கேக்கு வெட்ட ரொம்ப தயாராக நின்றுட்டுருக்கான். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. சத்யா அந்த கேண்டில் ஊதி கேக்கை வெட்ட எல்லாருமே கிளாப் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. சத்யாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேக்கு வெட்டி அதான் பீஸை ஹோபிக்கு தான் ஊட்டி விட்றான். ஹோபியும் சிரிச்சுக்கிட்டு அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு அவனும் ஒரு பீஸை எடுத்து சத்யாவுக்கு ஊட்டி விட்றான். 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோபி ஒரு கிஃப்ட் எடுத்து சத்யா கிட்ட நீட்டுறான். சத்யாவும் ஹாப்பியாக அந்த கிஃப்ட்டை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தான், அது ஒரு டைமண்ட் செயின். அதை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நிமிர்ந்து ஹோபியை பார்த்து, எதுக்குடா இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்திருக்க? நான் கேட்டேன் நான் உன்னை. ஏய் இன்னைக்கு உன் பர்த்டேடி, இது கூட வாங்கலாம் எப்படி? நீ ஹாப்பியாக இருக்கணும். இது உன் கழுத்தில் இருக்கிறது ஒன்றையும் அந்தளவுக்கு விலை மதிப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய சிரிப்பு தாண்டி எனக்கு விலை மதிப்பு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. நல்லா பேசுகிறடா, இந்தா நீயே போட்டு விடு. குட்ரி, நானே போட்டு வரேன்ட்டு அந்த செயினை வாங்கி அவனே சத்யாவுக்கு போட்டு வரான். சத்யா ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி ஹோபி கணத்துல நச்சுன்னு ஒரு கிஸ் அடிக்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மைல் பண்ணி பயங்கரமாக கத்திட்டுருக்காங்க. சத்யாவுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஹோபியும் சிரிச்சுக்கிட்டே, போதும் போதும் எல்லாரும் என் ஆளை பார்த்து கலாய்ச்சது, இந்தாங்க எல்லோரும் கேக் சாப்பிடுங்கன்ட்டு எல்லாருக்குமே கேக் வெட்டி கொடுக்குறான். அப்போது ஜங்குக்கும் தயாங்கும் வந்து சத்யாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்க சத்யாவும் எல்லோரும் கிஃப்ட்டையும் வாங்கி வச்சிட்ருக்கா. அப்போது ஜங்குக்கு ஒரு பீஸ் கேக் எடுத்துகிட்டு வந்து தயாங்கி ஊட்டி விட தயாங்கும் எதுவும் சொல்லாமல் ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்றான். அங்கே இருக்கிறவங்களாம் இவங்க 2 பேரையும் பார்த்து, வா ரொம்ப சூப்பரான கப்பலில்
எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு எல்லாருமே அவங்க காது படையே பேசுகிறாங்க. ஜங்குக்கு இதை ஹாப்பியாக இருந்தாலும் தயாங்கி இதை பெருசாக எடுத்துக்கல. அவன் நார்மலாக தான் இருக்கான். அப்போது ஹோபி யாருக்கும் தெரியாமல் ஜங்குக்கையும் தயாங்கியும் சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ சத்யா கிட்ட வந்து, பேபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, ஜங்குக்கு தான் சில ஃபோட்டோஸ் கேட்டான், அதான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன் கேட்டார்? உனக்கு தான் தெரியல அவன் தயாங்க லவ் பண்ணுறான்னு. ஆமாம் எனக்கும் தெரியும், ஆனால் ஏன் அவர் இன்னும் சொல்லாமல் இருக்காரு? வேற என்ன, எல்லாம் பயம்தான். எங்கள் லவ் சொன்னால் விட்டுட்டு போயிடுவான்னு ஒரு பயம், அதனால தான் சொல்லாமல் இருக்கான். அவர் யோசிக்கிறதும் கரெக்டு தானே. இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். சில பேர் அதை ஈஸியாக எடுத்துப்பாங்க, சில பேருக்கு அது பிடிக்காது. ஒரு வேளை ஜங்குக்கு ஹர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? தப்பாக நினச்சிட்டா? அதனால தான் அவர் அப்படி நினைக்கிறவரே என்னமோ. நீ சொல்கிறதும் சரிதான்டி, ஆனால் எத்தனை நாளைக்கு தான் அவனை மனசுலேயே சுமந்துட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு சொல்லி தானே ஆகணும். அவன் மனசுலேயே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காண்டி கிட்டத்தட்ட 18 வருஷமாக. யாரெல்லாம் தாண்டி முடியும்? மனசில் காதலை வச்சுக்கிட்டு வெளியில் நடிச்சிட்ருக்காண்டி ஒரு ஃப்ரெண்டாக. அவனால் முடியல. எத்தனை நாள் நைட்டு அவன் அழுகுறான் தெரியுமா? எனக்கு தாண்டி தெரியும். இந்த தயாங்க்கு ஏன் தான் புரியவே மாட்டுதுன்னு தெரியல. அவனுக்கு புரியுதான் இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறானா? எனக்கு எதுவுமே தெரியலடி. காலம்தான் பதில் சொல்லணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நினச்சாலே பயமாக இருக்குன்ட்டு ஹோபியும் சத்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் தயாங்கும் அங்கே வந்து, என்ன பர்த்டே கேர்ள், ஆள் என்ன சொல்கிறாரு? ரொம்ப ஐஸ் வைக்கிறானா என்ன? ஆமாம் தயாங், ரொம்ப ஐஸ் வைக்கிறாரு. ஒரே லவ் டைலாக்காக சொல்கிறாரு. இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில. வேறு என்ன, எதையாச்சும் சார் ஸ்பெஷல் எதிர்பார்ப்பாரு, அதான் தூண்டில் போட்டுட்ருக்காரு. டேய் தயாங், என்ன பேசிகிட்டு இருக்க? உண்மையை தான் சொன்ன ஹோபி, நானும் நீ தப்பாக சொல்லலையே. டேய் அடி வாங்க போகிற. சரி சரி, எல்லோரும் சண்டை போட்டுக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்ட்டி, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஏய், நீ நினைக்கிற பாட்டிகள் நாங்கள் வரமாட்டோம், எனக்கு தனி பாட்டி வேணும். நீங்கள் என்ன பார்ட்டி கேட்பீன்னு எனக்கு தெரியும்டா, அந்த பார்ட்டி தான். சி, ஆளு சூப்பரடா, எங்களுக்காக சரக்கு பாட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. கொடுத்து வச்சவன்டா நீ. நீ தாண்டா இந்த உலகத்திலே லக்கியான ஆள். தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ். சரி வாங்க போகலான்னு எல்லாரும் கிளம்பி நேராக பார்க்கு தான் போகிறாங்க. ஸோ எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம இறங்கி குடிக்கிறானுங்க. தயாங்கெல்லாம் சொல்ல வேணாம். சரக்கை பார்த்த உடனே ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். போதை ஏற அளவுக்கு குடிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அதிகமாகலாம் குடிக்கல, சும்மா 2 பிரேக்கோடு நிப்பாட்டிக்கிட்டான். மீதி பேர் தான் ரொம்ப ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காங்க. தயாங் குடிச்சு ஃப்ளாட்டே ஆகிட்டான். ஜங்கு தயாங்க தூக்கி, டேய் இப்போ எதுக்குடா இவ்வளோ குடிச்சிருக்கேன்? யாரு யாரு நீ? டேய் நான் ஜங்குக்டா. ஜங்குக் நீயா? சூப்பராக இருக்குடா அந்த சரக்கு, நீயும் குடிக்கிறியா? எனக்கு வேணாம், நீயே குடி. உனக்கு வேணாமா? சரி, உனக்கு பதிலாக நானே குடிக்கிறேன்ட்டு மறுபடியும் குடிக்க போவ. ஜங்கு தடுத்து, போதுண்டா நிறைய குடிச்சிருக்க, இதுக்கப்புறம் குடிக்காத. நான் குடிப்பேன், நீ சும்மா இரு ஜங்குக், நான் குடிப்பேன். லூசு பையன் போதையில் வளரான் பாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் குடிப்பேன் ஜங்குக், வீடு. டேய் குழந்த மாதிரி பண்ணாத. ஏய் நான் குடிப்பேன்னு சொல்லல, வீடுறான். ஐயோ முடியல. ஹோபி, டி ஹோபி, என்ன தயங்குக். ஐயோ இவன் ஒருத்தன், இவன் அதுக்கு மேலே குடிச்சிருக்கான். சத்யா, நீ கூட்டிட்டு போயிடுவியா இல்லை நான் ஹெல்ப் பண்ணுவா? அதெல்லாம் வேணாம் ஜங்குக், நான் கூட்டிட்டு போயிடுறேன், நீங்கள் தயங்க பார்த்துங்க. சரி ஓகே, பத்திரமா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. சரி ஜங்குக், நீங்கள் பத்திரமா போங்க. சரி பாயின்னு சொல்லிட்டு ஜங்குக் தயங்க தூக்கிட்டு வெளில வரான். தயங்க ரொம்ப போதையில் இருக்கான், உளறிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயங்க கூட்டு வந்து, டேய் இங்கே நிற்கிறியா, நம்ம பைக் கிட்ட வந்துடுறோம். நிற்கணுமா? அதுவும் தனியாவா? என்னால் முடியாது ஜங்குக்கா, எனக்கு தூக்கமாக வருது, நான் இங்கேயே தூங்க போகிறேன். டேய் இது என்ன பெட்ரூமா, இங்கே தூங்க போகிற? கொஞ்சம் நேரம் நில்றா, நான் பைக்கை எட்டு வந்துடுறேன். தோ இருக்கு பாரு, இந்த செடியை பிடிச்சிட்டு நில்லு, வந்துடுறேன்ட்டு அந்த செடியை கையில் கொடுத்துட்டு ஜங்கு குடுக்குன்னு ஓடி போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கான். இங்கே தயாங்கு அந்த செடியை கட்டி பிடிச்சிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கே, ரொம்ப க்யூட்டாக இருக்கே, ஆனால் எதுக்கு இவ்வளோ ஒல்லியாக இருக்க? நீ சரியாக சாப்பிட மாட்டியா? நல்லா சாப்பிட்டா தானே அழகாக இருப்பேன்ட்டு அந்த செடி கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துலேயே பைக் அங்கே வந்து நிற்கிது. தயாங்க அந்த செடி கூட ரொமான்ஸ் பண்ணுறத பார்த்துட்டு, என்ன வேலை பண்ணுறான் பாரு, குத்துக்கல் மாதிரி நான் இருக்கேன், என்கிட்ட பேசுனா பேசுகிறானா, ஆனால் அந்த செடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இவனை ஐயோ தயாங், தயாங்,
யார் யார் யார்? டேய் நான் தான்டா ஜங்குக். ஆ ஜங்குக், இங்கே என்ன பண்ணுற? என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமாம் ஆமாம், உன் ஆள் தான். இங்கே வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். என் ஆள், உன் ஆளையும் தான்டா கூப்பிட்டு போகிறேன், வா. ஆ சரி வா பேபின்ட்டு அந்த செடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். தயங் தள்ளாடிக்கிட்டே வந்து ஜங்குக் ஷோல்டர் மேலே கையை வச்சு அப்படியே ஏறி பைக்கில் உட்காந்து ஜங்குக்கு ஹிப்பை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி அவன் ஃபேஸை கொண்டு போய் அந்த ஷோல்டரை வச்சு அப்படியே உரசிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஹார்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக துடிக்குது. பாடி வேற ஹீட் ஆகுது, வார்ம் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கான். தயாங் வேற சும்மா இல்லாமல் ஃபேஸை வச்சுக்கிட்டு அவன் ஃபேஸோட உரசிக்கிட்டு இருக்கான். அவனுடைய மூச்சு காற்று ஜங்குக் மேலே பட பட ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. உனக்கு அவன் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப ஹை ஆகுது. என்னடா பண்ணுறது? என்ன கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? போதையில் வேலை இருக்கானே, ஏதாச்சும் பண்ணால் தப்பாயிடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியெல்லாம் தயங் சும்மா இல்லாமல் அந்த ஹிப்பில் அப்படியே கிச்சு கிச்சு முட்டிக்கின்னு உரசிக்கிட்டு அவனை பாடாப்படுத்திட்டு இருக்கான். ஜங்குக்காலாம் சுத்தமாக முடியல. ஐயோ கடவுளே, நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருண்டா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுடான்னு போகிற வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஆனால் அது ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா அவன் பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. அவனுடைய கான்ஷியஸ் இப்போ லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் தப்பாக நடந்துச்சுன்னா தயங்க என்னை வெறுத்துருவானோன்னு பயம். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். ஆனால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? ஒரு டைம் வந்துடுச்சுன்னா அது நம்மளை படாப்படுத்தாமல் விடாதில்ல. இப்போ அதே நிலமையில தான் ஜங்குக் இருக்கான். எப்படியோ ஒரு வழியாக பைக்கு கொண்டு வந்து ஜங்குக்கு வீட்டை தான் நிப்பாட்டுறான். ஏன்னா தயங்க ஆல்ரெடி போதையில் இருக்கிறதால வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அதனால அவன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்கான். பைக்கை நிப்பாட்டிட்டு தயாங்க தூக்கிக்கிட்டு ஜங்குக்குள்ளே போய் பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு ஜங்குக் நேராக வாஷ்ரூம் போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து தயாங் எழுப்புறான். தயாங், தயாங், டேய் தயாங். ஆ யாரு? டேய் நான் தான்டா ஜங்குக். ஆ சொல்லு ஜங்குக், என்ன வேணும்? டேய் குளிக்கிறியா? ரொம்ப டேட்டியாக இருக்க. என்ன குளிக்கிறியா? குளிக்கணுமா? இல்லை இல்லை, என்னால் முடியாது ஜங்குக், ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும் போல் இருக்குது. டேய் ட்ரெஸ்ஸாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கிடா. என்னால் முடியல, நீயே பண்ணிவிடு. நானா? ஆமாம் நீ தான், என் ஃப்ரெண்டு தானே, பண்ணுடா, அவனே தப்புலன்ட்டு தயாங் போதையில் உளறிட்டுருக்கான். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயாங் ட்ரெஸ்ஸை கைட்டியை பார்க்குற அளவுக்கு பையனுக்கு தைரியம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சு சரி பண்ணலாம், அவன் நம்ம ஃப்ரெண்டு, இதில் என்ன தப்பாக இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, பண்ணலாம் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு மனசை தைரியப்படுத்திட்டு தயாங் ஷர்ட்டை ஒரு பட்டனாக அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கான். ஒவ்வொரு பட்டனும் அன்பட்டன் பண்ணும்போது ஜங்குக்கு ஹார்ட்டு படு வேகமாக துடிக்குது. ரேஸில் ஓடுற மாதிரி அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவனால சுத்தமாக முடியல. ஹேய் இதயமே, எதுக்குடி இப்படி துடிச்சிட்ருக்க? என்னால் முடியல, நீ துடிக்கிறத பார்த்தா எங்கே போய் சேர்ந்துருவோன்னு பயமாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக துடிச்சு தொலைங்கடின்ட்டு ஜங்குக் புலம்பிக்கிட்டே அவன் சட்டை பட்டன் எல்லாத்தையுமே கட்டிட்டு அவன் பாடியை பார்க்குறான். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப சிக்ஸ் பேக்கெலாம் கிடையாதுல்ல, நார்மலான புசு புசுன்னு பாடி தானே அது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கு வச்ச எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ என்ன இப்படி இருக்கான், நான் என்ன பண்ணுவேன்ட்டு ஜங்குக்கு அப்படியே முடிச்சிட்ருக்கான். உடம்பெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது, ரொம்ப ஹை ஆகுது. கண்ட்ரோல் பண்ணுறான், முடியல. லைட்டாக நோஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகுது. ஐயோ ப்ளீடிங் ஆகுதுன்ட்டு ஜங்குக்கு எழுந்து குடு குடுக்குன்னு வாஷ்ரூம் போயிடறான். போயிட்டு ச்சே, என்ன பார்த்ததுக்கே இப்படி ப்ளீடிங் ஆகுது, ஐயோ நான் எனக்கு கொஞ்ச நேரம் தான் என்ன ஆயிருப்பணுன்ட்டு புலம்பிக்கிட்டே அவனுடைய பேண்ட்டை ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் ஹீட்டை தண்டிச்சிட்ருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவன் ஹீட்டெல்லாம் தண்டித்து முடிச்சுட்டு தன்னை சமோதப்படுத்திட்டு பிளட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வெளில வரான். தயாங் இது எதுவும் தெரியாமல் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக் வந்து தயாங் சட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி அவனோட டிஷர்ட்லாம் போட்டு விட்டு படுக்க வச்சுட்டு அவனும் தயாங் பக்கத்தில் படுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து தயாங் போதையில் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான்.
ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேய், நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா? தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா? நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என் பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுடா, என்னால் முடியலடான்ட்டு ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே தயங்க பிடிச்சி கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சு நடுவில் செவுரு எழுப்புற மாரி பிலோ வச்சு எழுப்பிட்டு, அப்பா இப்போ நிம்மதியாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஜங்குக்கு தூங்க ஆரம்பிச்சாரான். தயங்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. தயங்க தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். முடிச்சு பார்த்தா இடம் புதுசாக இருக்குது. என்ன இடம், எங்கே வந்திருக்கோன்ட்டு யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஆமாம் எதுக்கு இவன் நடுவில் பில்லோ வச்சுருக்கான், என்னன்னு புரியலேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே எழுந்து, ஜங்குக் ஜங்குக் ஆ என்ன தயாங், ஜங்குக் டைம் ஆகிடுச்சுடா, நீங்கள் காலேஜ் கிளம்பணும், தூங்கிட்டு இருக்கேன். டே எனக்கு தூக்கமாக இருக்குடா, டிஸ்டர்ப் பண்ணாத. ஜங்குக் என்ன தாயா, காலேஜ் கிளம்புண்டா. ஆமாம் கிளம்பணும், அதுக்கு என்ன இப்போது, நீ கிளம்பாமல் தூங்கிட்டு இருக்க. ஆமாம் நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி வந்தியா? சார் நேற்று நைட்டு மறந்துட்டிங்களா? ஃபுல்லாக குடிச்சிட்டு எதானாம தெரியாமல் மயங்கி விழுந்துட்டீங்க, நான் தான் தூக்கிட்டு வந்தேன். சரி என்னை வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியதானே? நீ இருந்த போதைக்கு வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கி, உங்கள் அம்மா என்னை விளக்க மாத்தாலே அடிச்சிருக்கும். அடி வாங்க சொல்கிறேன் என்ன, அதனால தான் என் வீட்டுக்கு கூட்டு வந்தேன். நல்லா வேலை பண்ண ஜங்குக், நீ உன் வீட்டுக்கு கூட்டு வந்த. என்னை மட்டும் அங்கே கூட்டு போயிருந்தேன், எங்கள் அம்மா காலையிலே சுப்ரபாதத்தை ஆரம்பிச்சிருக்கேன்டா. நல்ல வேலை பண்ணேன். சரி கிளம்பு காலேஜுக்கு. இல்லைடா இன்றைக்கி நான் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலைடா? டேய் இன்றைக்கி அப்பாவும் அம்மாவும் வராங்க, ஸோ என்னை வீட்டில் இருக்க சொன்னாங்க, ஏதோ பேசணுமா, அதனால் இன்றைக்கி நான் வரலடா, நீங்கள் மட்டும் போங்க. ஜங்குக் நீ இல்லைன்னா எப்பட்றா, எனக்கு போர் அடிக்குமே. எனக்கு தெரியும்டா நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு. இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணு, இல்லையா லீவ் போட்டு என் கூட இரு. ஐயோ லீவ் போட்டா அதெல்லாம் வாய்ப்பில்லடா, இன்றைக்கி முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது, நான் போயே ஆகணும். சரி நீ உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லு, இப்போ நான் கிளம்புறேன்ட்டு தயாங்க எழுந்து அங்கேருந்து நேராக கிளம்பி அவன் வீட்டுக்கு போகிறான். ஜங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்துருப்பான். அவன் சொல்லாமல் கிளம்பி போனது ஜங்குக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. ஸோ இதே நினச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் படுத்துறான். தயாங் அங்கேருந்து கிளம்பி நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடி ஆகி நேராக காலேஜுக்கு வரான். காலேஜ் வந்தவன் அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத பார்த்துட்டு மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். ஆப்போசிட்டில் ஹோபி கால் அட்டன் பண்ணி, சொல்லு தயாங் என்ன கால் பண்ணியிருக்கேன். ஹோபி எங்கே இருக்க, டைம் ஆகிடுச்சு காலேஜ் வராமல் இருக்க. இல்லைடா இன்றைக்கி நான் வரல. ஏன்டா வரல? அதுவா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்டா, அதெல்லாம் வர முடியாது. நான் நாளைக்கு தான் வருவேன். பிஸினா எப்படி, உன் ஆள் கூட இருக்கியா? ஆமாம் மச்சான் என் ஆள் கூட தான் இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோனை வச்சிட்றா, இல்லைன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன்ட்டு ஹோபி டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். தயங்க ரொம்ப கடுப்பாகுது. ஐயோ ஜங்குக்கும் வரல இவனும் வரல, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு மறுபடியும் யாருக்கோ கால் பண்ணுறான். ஆப்போசிட் கால் அட்டன் பண்ணி, சொல்லு தயாங் என்ன இப்போ கால் பண்ணியிருக்கேன். ஜின் எங்கே இருக்க, ஏன் இன்னும் காலேஜ் வராமல் இருக்க. டேய் சாரிடா இன்றைக்கி நான் காலேஜ் வரல, யாரோட வெளில போயிருக்கேன். என்ன நீயும் காலேஜ் வரலையா? இப்போ நான் மட்டும் தனியாக எப்படிடா இருப்பேன். என்ன நீ தனியாக இருக்கியா? ஏன் ஜங்குக்கு வரல? இல்லை அவன் வரல, அவன் பேரண்ட்ஸ் வராங்களாம், அதனால அவன் லீவ் போட்டான். அப்போது ஹோபி ஹோபி அவன் ஆளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான், அதனால் அவனும் வரல. ஓ சாரி தயாங், நானும் என் ஆளோட இருக்கேன், நானும் இன்றைக்கி காலேஜ் வரல, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா ப்ளீஸ் சொல்லிவிட்டு ஜின் கால் கட் பண்ணிடுறான். தயாங்கா ரொம்ப கடுப்பாகுது. போச்சு, இன்றைக்கி நான் மட்டும் காலேஜ் வந்திருக்கேன்னா பேசாமல் லீவ் போட்டு ஜங்கு கூடயே இருந்திருக்கலாம், ஏன்டா வந்தேன்னே தெரிலன்ட்டு தயாங் புலம்பிகிட்டே கிளாஸ் ரூம் போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட் கிளாஸ் நல்லபடியாக போகுது. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக் டைமில் தயாங் வந்து வெளில உட்காந்துட்ருக்கான். க்யூட்டான பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு 4-5 பொண்ணுங்க வந்து அந்த பசங்களை வழி மறித்து நிற்கிதுங்க. இதெல்லாம் தூரத்தில் உட்காந்துட்ருக்க தயாங் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான் என்னடா நடக்குதுன்னு. அந்த பசங்களும் அந்த பொண்ணுங்களை பார்த்து, இப்போ எதுக்கு வழி மறிச்சிட்ருக்கீங்க, வழி விடுங்க, நாங்கள் கிளாஸ் போகணும். இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசலை, நாங்கள்லாம் ஜிமின்கிட்ட பேச வந்திருக்கோம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லி ஜிமினை பார்த்து, ஜிமின் நாங்கள் 5 பேருமே உங்களை சின்சியராக லவ் பண்ணுறோம், உங்களுக்கு எங்களை யாரை பிடிச்சிருன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மித்த 4 பேர் விலகிடுவோம், ப்ளீஸ் எங்களை ப்ரப்போஸாக ஏற்றுக்கோன்ட்டு நான் 5 பொண்ணுங்களுமே கெஞ்சிட்டு நிற்குதுங்க. ஜிமினுக்கா ரொம்ப கடுப்பாகுது, என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அந்த பொண்ணுங்களும் விடாமல் ஜிமினை தொல்லை பண்ணிட்டே இருக்க ஜிமின் கடுப்பாகி, இங்கே பாருங்கள் நான் எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல,
தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது எப்படி பிடிக்காம இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சி தான் ஆகணும். நீங்கள் என்னை லவ் பண்ணி தான் ஆகணும். ஏய், ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதான் பிடிக்கலன்னு சொல்கிறல. அதெல்லாம் தெரியாது. எங்கள் 5 பேரில் நீங்கள் ஒருத்தன் லவ் பண்ணி தான் ஆகணும். நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். ஏய், நான் வேறு ஒருத்தவங்க லவ் பண்ணுறேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. இது வரைக்கும் நீங்கள் யாருமே டேட் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இப்படி பொய் சொல்கிறீங்க? நாங்கள் என்ன இப்போ தப்பாக கேட்டுட்டோம்? எங்கள் 5 பேரில் நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணால் நாங்கள் 4 பேர் விலக போகிறோம். இதுக்காக பொய் சொல்கிறீங்களா? இப்போல்லாம் பேசாதீங்க ஜிமின். ஏய், ஒரு டைம் சொன்னால் புரியாது. நான் உங்களை யாருமே லவ் பண்ணல. எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாமல் விலகி போங்க. இங்கே பாருங்க ஜிமின். ஏய், ஒரு டைம் சொன்னால் புரியாது. அதான் பிடிக்கலன்னு சொல்கிறல. சரி, உங்களுக்கு பிடிக்கல தான். நாங்கள் விலகி போயிடுறோம். நாங்கள் விலகி போகணுன்னா நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அந்த பர்சனை காட்டுங்க. அப்போ நாங்கள் விலகி போகிறோம். இல்லைனா நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஏய், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்க தானே? நீங்கள் யாரும் லவ் பண்ணல தானே? அப்போ எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏய், ஒரு டைம் சொன்னால் புரியாது. நாங்கள் சீக்கிரட்டாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காது. நீங்கள் கோவப்படுறத பார்த்தா நீங்கள் யாரும் லவ் பண்ணல போட்டிருக்கே. அப்போது எங்ககிட்ட தப்பிச்சு போகிறதுக்கு பொய் சொல்லிட்டீங்க, அப்படி தானே? இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் எதுக்கு பொய் சொல்லணும்? எனக்கெல்லாம் பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. இப்போ என்ன, யாரும் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? வாங்கன்ட்டு பொண்ணுங்களை கூட்டின்னு போய் தயாங் முடி நிறுத்துறான். தயாங்க்கு ஒன்றையும் புரியல, திருன்னு முடிச்சிட்ருக்கான். ஜிம்மி அந்த பொண்ணுங்களை பார்த்து, நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், அவனும் என்னை தான் லவ் பண்ணுறான். சின்சியராக 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம், போதுமா? இதுக்கப்புறம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஜிம்மி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன்? நானும் தயாங்கும் லவ் பண்ணுறோம். இப்போ என்ன, நாங்கள் நிரூபித்து காட்டணும், அவ்வளோதானன்ட்டு ஜிம்மி நேராக போய் தயாங் மேலே கையை போடுறான். தயாங்க்கு ஒன்றும் புரியாமல் ஜிமினை பார்க்க ஜிமின் கண்ணாலே கெஞ்சுறான், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு. அதனால் தயாங்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஜிமின் அந்த பொண்ணுங்களை பார்த்து, போதுமா, இப்பயாச்சும் நம்புறீங்களா? என்ன ஜிமின், நல்லா பொய் சொல்கிறீங்க. அவர் மேலே கை போட்டால் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தமா? இது யாராச்சும் நம்புவாங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான் கை போட்டுக்கிறாங்க, கையை பிடிச்சிக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் நான் லவ்வா என்ன? இல்லைல்ல. அப்போது இது எப்படி நாங்கள் லவ்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் பொய் கூட தான் சொல்லலாம், நாங்கள் எப்படி நம்புறதுன்ட்டு அந்த பொண்ணு கரெக்டாக கேள்வியாகுது. ஜிமினுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருதுன்னு முழிச்சிட்ருக்கான். என்ன ஜிமின் முழிச்சிட்ருக்கீங்க? நான் சொன்னது கரெக்டு தானே? நீ சொன்னது ஒன்றே கரெக்ட் இல்லை. நானும் தயாங்க லவ் பண்ணுறோம். இப்போ என்ன, நான் நிரூபிச்சு காட்டணும், அவ்வளோதானன்ட்டு தயாங் ஃபேஸை பிடிச்சி எடுத்து அவனுடைய சீஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இப்படி கிஸ் பண்ண உடனே தயங்க ரொம்ப ஷாக் ஆகுது. எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல் முட்டை மட்டும் முழிக்க ஜிமின் அந்த பொண்ணுங்களை பார்த்து, இப்போயாச்சும் நம்புறீங்களா? என்ன ஜிமின், எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா என்ன? சீஸில் கிஸ் பண்ண உடனே நீங்கள் லவ்வர்ஸ்னு நாங்கள் நம்பிடணும். நான் கூட தான் இவளை சீஸில் கிஸ் பண்ணுவேன். அப்போ என்ன, நான் என்ன இவளை லவ் பண்ணுறேன்னா என்ன? இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக கிஸ் பண்ணிக்க வேண்டியதான், இதில் என்ன இருக்குது? நீங்கள் கிஸ் பண்ண உடனே உங்கள் ஆள் சொன்னீங்களே, அவர் ரொம்ப ஷாக்கில் இருக்கார். நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தால் அவர் எதுக்கு ஷாக் ஆக போகிறாரு? இதிலே தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு. இப்போ என்ன தானே உங்களுக்கு பிரச்சனை? எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இப்போ என்ன, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு நிரூபித்து காட்டணும், அவ்வளோதானன்ட்டு ஜிமி திரும்பியும் தயாங் எடுத்து லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். தயாங் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். அவ்வளோ ஷாக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் திருதுன்னு முடிச்சிட்ருக்கான். ஜிமின் கிஸ் பண்ணிவிட்டு திரும்பி, இப்போயாச்சும் நம்புறீங்களா நாங்கள் லவ் பண்ணுறேன்னு? இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணிங்க அவ்வளோதான்ட்டு தயாங்க எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடறான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்குங்க. தயாங் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு அவங்க கூட போயிட்டுருக்கான். ஜிமின் ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் தயாங் நிற்க வச்சு, சாரி தயாங், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுங்க ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குங்க, நிம்மதியாகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், சாரின்னு சொல்ல தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். சாரி தயாங், எனக்கு தெரியுது நீ ரொம்ப ஷாக்காக இருக்குன்னு. எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐ ஆம் ரியலி சாரின்னு ரொம்ப க்யூட்டாக கேட்குறான். தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே சைலண்ட்டாக ஜிமின் முகத்தையே பார்த்துட்ருக்கான். அந்த ஃபேஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஜிமினை வச்சுக்கின்னு எடுக்காமல் பார்த்துட்ருக்கான். ஜிமினும் தயாங்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடறான். தயாங் ஜிமின் போன வழியே அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த 5 பொண்ணுங்களும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜிமின் அங்கே போக அந்த பொண்ணுங்களும் ஜிமினை பார்த்து, என்ன ஜிமின், நீ கொடுத்த மாதிரி நாங்கள் பக்காவாக பண்ணிட்டோமா? நீ போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடும்ல? ஏய், நான் போட்ட பிளான் இது வரைக்கும் எதிரி சக்ஸஸ் ஆகாமல் வந்திருக்கு, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்டி. அந்த தயாங்கே என் வழியில் வந்து விழுவாண்டி, பார்த்துட்டே இருங்க.
ம். ஜிமின் கிட்ட சிக்கினவங்க இது வரைக்கும் தப்பிச்சு போனது சரித்திரமே கிடையாதே! அந்த தயம் உன்கிட்ட மாட்டி சீரழிய போறான். அதுவும் நல்லா தான் இருக்குல்ல. ஆமாமா. ரொம்ப திமிரு பிடிச்சவன்டி அவன். இந்த காலேஜ்ல அவன் தான் பெரிய அழகுன்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் அவன ஸ்கெட்ச் போட்டு தூக்குனேன். நீ வேணா பாரு, அவன் பேர நார் அடிக்கிறானா இல்லையான்னு. இந்த காலேஜே அவன பார்த்து சிரிக்கும். நான் சிரிக்க வைப்பேன். சார் இப்ப கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருப்பாரு. நீயே பாரு அவனாவே என்கிட்ட பேசுவான்ட்டு, ஜிமின் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஐய்யய்யோ! இந்த ஜிமின் பையன் ஹீரோவா இருப்பான்னு பார்த்தா, இவன் வில்லனாலாம் இருக்கான். என்ன நடக்க போதோ? யாருக்கு தெரியும்? அந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் கிஸ் பண்ணிட்டு போனதுலேருந்து, தயங்க ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே திருதிருன்னு முழிச்சிட்டுருக்கான். அடிக்கடி அந்த லிப்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறான். அவன் ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ ஃபீல் பண்ணுற மாரி இருக்கு. அது என்ன மாரி ஃபீலிங்ஸ்னு அவனுக்கு தெரியல. அது எந்த மாரி ஃபீலிங்ஸ்ன்னு தெரியாம, அப்படியே கன்ஃப்யூஷன்லயே இருக்கான். அன்னைக்கு டேஸ் அப்படியே தான் போகுது. ஜிம்மி ஞாபகத்துல அவன் ஜங்குக்கே மறந்துட்டான். ஜங்குக் ஞாபகம் ஒரு துளி கூட வரல. முழுக்க முழுக்க ஜிம்மி ஞாபகத்திலே இருக்கான். அப்படியே கிளாஸ் முடியுது. வழக்கம் போல அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வரான். வெளில வந்தா ஜிம்மின் குரூப்ஸ்லாம் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. அதில் ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக எல்லாத்தையும் பேசி சிரிச்சிட்டு இருக்கான். தயாங் ஓரக்கண்ணால் ஜிம்மினை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறான். ஜிம்மினும் பார்க்குறான். பட் கண்டுக்காத மாரி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான். தயாங் அவனை கிராஸ் பண்ணி அங்கேருந்து போயிடான். இப்போ தயாங் நேராக வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவனுக்கு ஜிமின் ஞாபகம் இருக்குது. லிப்ஸை அப்படியே டச் பண்ணி பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. தயாங் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த காலை பார்க்குறான். அந்த காலில் கூட அவனுக்கு ஜிமின் பேர் தான் தெரியுது. தயாங் சிரிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, எதிர்மொழியில் பேசுகிறது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். தயாங் வாய்ஸை கேட்ட உடனே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. சிரிச்சுக்கிட்டே, தயாங் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போணுச்சு? சாரிடா நான் இல்லாமல் உனக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்குல, இன்றைக்கி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன்ட்டு ஜங்குக் பேசிக்கிட்டே இருக்கான். தயாங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஜங்குக் சைலண்ட் ஆகிட்டு, தயாங் என்னாச்சு, ஏன் சைலண்ட்டாக இருக்க? தயாங் ஹலோ ஹலோ இருக்கியா? ஹலோ தயாங் சொல்லு ஜங்குக், என்னாச்சு? என்னாச்சா? என்னடா? அப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுனது எதுவுமே நீ காதில் வாங்கலையா? சாரி ஜங்குக், நான் வேறு திங்கிங்கில் இருந்தேன். அதான் நீ பேசுறத காதில் வாங்கலை. எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு தயாங் டக்குன்னு கால் கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே காலை கட் பண்ணிட்டான்? என்னாச்சு இவனுக்கு? ஒரு வேளை உடம்பு சரியில்லையோ? என்னாச்சு இவனுக்குன்ட்டு ஜங்குக் எதோ யோசிச்சுட்ருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். தயாங் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்னின்னு நினச்சி சிரிச்சிட்ருக்கான். எதுக்கு ஜிம்னை நினைக்கிறனே தெரியாமல் லூஸு மாதிரி சிரிச்சிட்ருக்கு. அவனுக்கு அந்த லிப்ஸை தொட்டு தொட்டு பார்க்குறான். அந்த லிப்ஸில் ஜிமின் லிப்ஸை படுற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன மாரி ஃபீல்னு அவனால் உணர முடியல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசுக்கு. அப்படியே ஜிம்மியை நினச்சிக்கிட்டே அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு பில்லோவை ஹக் பண்ணி ஜிம்மியை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்படி தான் போகுது. 2-3 டைம் ஜங்குக் கால் பண்ணியிருப்பான். ஜங்குக் கால் கூட அட்டன் பண்ணாமல் ஜிமின் பைத்தியத்திலே ஊறிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயுமே லேட்டாக கிளம்புற தயாங் இன்றைக்கி என்னமோ சீக்கிரமாக எழுந்து சீக்கிரமாக ரெடியாகி சீக்கிரமாக காலேஜ் போயிட்டான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். ஜங்குக் வழக்கம் போல் எழுந்து ரெடியாகி தயாங் வீட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து தயாங்க்கு ஃபோன் பண்ணான். தயாங் கால் அட்டன் பண்ணி, சொல்லு ஜங்குக். தயாங் எங்கே இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் நீ வெளில வரல? சாரி ஜங்குக், நான் சொல்ல மறந்துட்டேன். ஆல்ரெடி நான் காலேஜ் வந்துட்டேன். என்ன? காலேஜ் வந்துட்டியா? என்னாச்சு? எப்பயுமே நான் தானே உன்னை கூப்பிட்டு வருவேன். இப்போ என்ன புதுசா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சீக்கிரம் வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்ககிட்ட சொல்லணும் தோணவும் இல்லை. சாரிடான்ட்டு தயாங் கால் கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன என்கிட்ட சொல்லணும் கூட தோணலையா? என்னாச்சு தயாங்? எதுக்கு இப்படி பண்ணுற? நைட்டு கால் பண்ணேன், எடுக்கலை. இப்போ என்னன்னா என்கிட்ட சொல்லாமல் காலேஜ் போயிட்டேன். கேட்டால் சொல்ல தோணலன்னு சொல்கிற. என்னடா ஆச்சு? ஏன்டா என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறேன்ட்டு ஜங்குக் ஃபீல் பண்ணிக்கிட்டே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேராக காலேஜ் தான் போகிறான். வழக்கம் போல் அவன் பைக்கை எங்கே நிப்பாட்டோனோ அங்கே நிறுத்திட்டு ஜங்குக் இறங்கி வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் அவன் ஃப்ரெண்டு ஹோபி, ஜின், அப்புறம் ஆரம் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் நேராக போய், ஹாய் மச்சி, தயாங்க பார்த்தீங்களா? இல்லைடா, நாங்களே இப்போ தான் வந்தோம். என்ன அதிசயமாக இருக்குது, நீ எங்கள்கிட்ட தயாங்க கேட்குற? நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் வருவோம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில,
சார் என்னை விட்டுட்டு முன்னாடி வந்துட்டாரு. கேட்டால் என்கிட்ட சொல்லணும் கூட தோணலையாண்டா. ஜங்குக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹோபி, எப்பயும் போல தான். சரி வாங்க எல்லாம் கிளாஸ் போகலாம். தயாங் கிளாஸு தான் இருப்பான்ட்டு எல்லாருமே கிளாஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே தயாங் இல்லை. எல்லாருமே சுற்றி சுற்றி தயாங்க தேடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பையன் உள்ளே வரான் கிளாஸ்குள்ளார. ஜங்குக் ஓடி போய், ராகுல், நீ தயாங்க பார்த்தியா? பார்த்தனே. எங்கே பார்த்தேன்? கேண்டீனில் பார்த்தேன். ஹோ, கேண்டீன்லையா? தேங்க்ஸ் ராகுல்ன்ட்டு எல்லாருமே கேண்டீன் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. அதுக்கு மேலே ஜங்குக் ஷாக்காக இருக்குது. இங்கே தயாங் ஜிமின் கூட உட்காந்து ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். சும்மா பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். இந்த ஜிமின் வேற சும்மா இல்லாமல் தயாங் கன்னத்தை பிடிக்கிறது, மேலே கை போகிறது, இடுப்பை கிள்றதுன்னு ஓவர் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்கும் எதுவும் சொல்லாமல் தயாங்கும் கம்பெனி கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக பச்சைக்கண்ணு எடுக்காமல் அவங்க 2 பேரையே பார்த்துட்ருக்கான். அப்போது ஹோபி கிட்ட வந்து ஜங்குக்கு மேலே கையப்பட்டு, ஜங்குக், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைடா. அவன் சும்மா பேசிகிட்டு இருப்பான். ஃப்ரெண்டா நம்ம பேசிட்டு இல்லை, அந்த மாதிரி தான். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. வா நம்ம போய் என்னன்னு கேட்போன்ட்டு எல்லாருமே தயாங்கிட்ட போகிறாங்க. தயா அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே, ஹேய் வந்துட்டீங்களா, எப்படா வந்தீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நீ என்ன பண்ணிகிட்ருக்க தயாங்? நீ எதுக்கு இவனெல்லாம் பேசிகிட்ருக்க? இவனை பற்றி உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்து இவங்க கூட பேசிகிட்ருக்க? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைடா. நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருந்தோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதை நாங்கள் நம்பணுமா தயாங்? நம்பணுமான்னு கேட்டேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ கேண்டீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்காக. அப்போ தான் ஜிமின் வந்தான். ஸோ எனக்கும் டைம் பாஸ் ஆகும்னு பேசிகிட்டு இருந்தேன்டா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டைம் பாஸ் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களை பார்த்தா டைம் பாஸ் பேசுன மாதிரி தெரியலையே. அவன் என்னமோ உன்னை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கா, நீ சைலண்ட்டாக இருக்க. என்ன தயாங் இதெல்லாம் நல்லது கிடையாது. இந்த காலேஜுக்கே அவனை பற்றி தெரியும். இவன் ஒரு பிளே பாய், இவன் ஒரு மோசமானவனு தெரிஞ்சிருந்தும் நீ இவன் கூட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க. அவன் தொட்டு தொட்டு பேசுகிறான், நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க. என்ன நினச்சிட்ருக்க? ஷட் ஹோபி, நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? அவன் தொட்டு தான் பேசுகிறான், எனக்கு தெரியாமல் தொடுறான், எனக்கு தெரிஞ்சுதான் தொடுறான். நானே எதுவும் சொல்லலை, இப்போ நீ எதுக்கு கோவப்பட்டுட்ருக்க? இங்கே பாருங்க, ஃப்ரெண்டுனா அதோட லிமிட்லேயே இருங்க, அதுதான் நல்லதுன்ட்டு தயாங் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடறான். ஜங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுன்னு தெரியல. வர கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது ஜிமின் எழுந்து எல்லாரையும் பார்த்து, அவன் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹோபிக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. எல்லாரையும் பார்த்து, டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு, லூஸு மாதிரி பண்ணிட்டு போகிறான். அந்த ஜிமின் ஒரு பொறுக்கினா, அவனை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவன் கூட இவ்வளோ கேஷுவலாக பழகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தான் பிடிச்சி போயிடுச்சா? அவன் தொட்டு தொட்டு பேசுகிறான், இவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அவன் பார்வையிலே தெரியுதுடா அவன் எவ்வளோ கேவலமானவனு. ஏன்டா இவனுக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு ஹோபி பயங்கரமாக கத்திட்டுருக்கான். அப்போ ஜென்னு கிட்ட வந்து, டேய் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற? அவன் ஏதோ பேசிட்டு போகிறான், என்ன ஏதோ நம்ம பொறுமையாக கேட்கலாம். இப்போ வாங்க கிளாஸ் போகலான்னு எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக் மட்டும் சிலை மாதிரி நின்றுட்டுருக்கான். அப்போது ஹோபி திரும்பி வந்து ஜங்குக் மேலே கையை போட்டு, டேய் ஜங்குக் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தயாங் ஏதோ சின்ன பிள்ளை வெளியிடத்தனமாக பேசிட்டு போகிறான்டா, அதெல்லாம் பேச எடுத்துக்காத. எனக்கு தெரியும், அவன் விளையாட்டுக்கு தான் பேசினான்னு. அவன் பேசுகிறதுலே நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு புரியுது. டேய் நீ வேற ஏன்டா? அவன் நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஏதோ ஆர்வக்குழலில் பேசிட்டு போகிறான், நம்ம என்ன எதுவும் கேட்போன்ட்டு ஜங்குக்கை சமாதானம் பண்ணி ஹோபி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். எல்லாருமே கிளாஸ் போகிறாங்க. தயாங் யார்ட்டுமே பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். அப்போது ஹோபி வந்து தயாங் மேலே கையை போட்டு, தயாங் உனக்கு என்னாச்சு, ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி நடந்துக்கிற, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற, உனக்கு என்னடா ஆச்சு? நாங்கள்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கள் உங்ககிட்ட லிமிட்டாக இருக்கணுமாடா? சொல்லு, நான் உங்ககிட்ட லிமிட்டாக இருக்கணுமா? என்னடா இதெல்லாம் புதுசாக இருக்குது, உனக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலை? சொல்லு தயாங், ஏன் அமைதியாக இருக்க? ஹோபி சாரி, நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கே தெரியாமல் பேசிட்டேன்டா. நான் பேசுனது தப்பு தான், எனக்கு தெரியுது, பட் ஐ எம் ரியலி சாரிடா. எனக்கு புரியுது. சரி, நீ என்ன ஜிமின் கூட க்ளோஸாக இருக்க? அவன் தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான், நீ சிரிச்சிட்ருக்க,
என்னடா நடக்குதுங்க? நேற்று ஒரு நாள் தான் நாங்கள் எல்லாம் வரல. அதங்காட்டியும் இங்கே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. உண்மையை சொல்லு. ஜிமின் எதுக்கு உன்னை துடு துடு பேசுகிறான்? நீ எதுக்கு சைலண்ட்டாக இருக்க? சொல்லுடா. ஹோபி, எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. என்ன? ஜிமினை பிடிச்சிருக்கா? என்னடா சொல்லிட்டு இருக்க? என்ன உளற நீ? ஆமாம் ஹோபி, எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கு. எப்போலேருந்து? நேற்று ஒரு நாள்லேருந்து பிடிச்சிருக்கா? நேற்று ஒரு நாள் தான் நாங்கள் வரல. அதங்காட்டி உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கா? ஜிமினை பற்றி தெரியுமா தெரியாதா? அவன் ஒரு ப்ளே பாய். நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். தெரியுமா தெரியாதா? அப்படியேப்பட்டவனை போய் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு, உன்னை தான் கேட்குறேன். அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கான். ஹோபி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். ஆமாம்மா, ரொம்ப நல்லவன். எந்த கெட்டவன்டா தன்னை கெட்டவன் சொல்லியிருக்கான்? நல்லவன் தான்டா சொல்லுவான். உனக்கு அவன் இப்போ நல்லவனாக தான் தெரியுவான். எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கெட்டவனாக தெரியுவான். ஆமாம், நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, இதோ நிற்கிறான் நீ குத்துக்கள் மாதிரி. இன்னும் நினச்சி பார்த்தியேடா? சொல்லுடா, நினச்சி பார்த்தியா? டேய், நான் ஜிம்மினை லவ் பண்ணுறதுக்கு ஜங்குக்கும் என்னடா இருக்குது? இருக்குடா, இருக்குது. இவன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமாடா? தெரியுமா உனக்கு? இவன் உன் மேலே உயிரே. ஹோபி, என்ன பேசிகிட்டு இருக்க? அமைதியாரு. நான் ஏன் அமைதியாக இருக்கணும் ஜங்குக்? சொல்லு, நான் ஏன் அமைதியாக இருக்கணும்? உன்னை மாதிரி என்னையும் அமைதியாக இருக்க சொல்கிறியா? என்னால் இருக்க முடியாதுடா. நான் ஏன் இருக்கணும்? உன் ஆசையெல்லாம் மனசில் பூட்டி வச்சிட்ருக்க. எத்தனை நாளைக்குடா பூட்டி வைப்ப? இப்படி அடக்கி அடக்கி ஒரு நாள் உன் இதயமே வெடிச்சிருண்டா. அதை என்னை பார்க்க சொல்கிறியா? நீ என் ஃப்ரெண்டுடா. நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. நான் பேசுவேன்டா. ஹோபி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அமைதியாரு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். என் பேசாத ப்ளீஸ். அமைதியாரு ஹோபி ப்ளீஸ். ஜங்குக், எப்போ கூட நீ எதுவும் சொல்ல மாட்டியா? அவன் ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். உன் மனசு வலிக்கல? ஆ, சொல்லு, வலிக்கல? என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? சொல்லுடா, என்ன பேசிகிட்டு இருக்க? இங்கே என்ன நடக்குது? ஜங்குக், ஹோபி என்ன பேசிகிட்டு இருக்கா? ஆ, நான் ஜிம்னை லவ் பண்ணுறதுக்கு உனக்கே வலிக்கணும்? சொல்லு, நீ நீ என்னை லவ் பண்ணுறியா? சொல்லு ஜங்குக், என்னை லவ் பண்ணுறியா? ம், இல்லைடா. நான் ஏன் உன்னை லவ் பண்ண போகிறேன்? நீ என் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டை போய் லவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் லவ்லாம் இல்லை. சும்மா இவன் ஏதோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதானே, எனக்கு தெரியும் என் ஜங்குக் பற்றி. என் ஜங்குக் எப்பவுமே என்னை ஃப்ரெண்டாக தான் பார்ப்பான். அந்த மாரிலாம் பார்க்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். தயாங், உனக்கு சிமினை பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்குடா. ம், உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேடா. எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஜங்குக், நீ தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி தயாங் எழுந்து போய் ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். ஜங்குக்கை ஹக் பண்ணி, நீ 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 ஹாப்பியாக இருந்தா எனக்கும் ஹாப்பிடா. நீ ஹாப்பியாக இரு, கவலைப்படாத. ஹோபி சரியாயிடுவான். இது கோவத்தில் பேசுகிறான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ம், நீ போ, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கிளாஸ் கவனி. ம், சரிடான்ட்டு தயாங் வந்து சைலண்ட்டாக உக்காந்துட்ருக்கான். ஹோபி அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் எதுவும் பேசலை, கண்ணு மட்டும் கலங்குது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ஹோபியாலுமே எதுவும் பண்ண முடியல. அவனும் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். இப்போ கிளாஸ் நடக்குது. கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் பிரேக் டைமில் எழுந்து கேண்டீன் போகிறாங்க. ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு கேண்டீன் போயிட்டுருக்கான். அப்போ எதிர்க்க ஜிமின் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டுருக்கான். தயாங் ஜிமினை பார்த்தோன்னே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி ஹாய் ஜிமின்னு சொல்ல, ஜிமின்னு சிரிச்சுக்கிட்டே ஹாய் தயாங், என்ன இந்த பக்கம்? ம், விளையாட வந்தேன். ஓ, விளையாட வந்தியா? அப்போது விளையாடலாமா? என்ன ஜிமின் இப்படி பேசுகிற? சும்மா பேசினேன். ஆமாம் ஜிமின், என்ன குடிச்சிட்ருக்க? ஓ, இதுவாடா, பிங்கி மில்க். எனக்கு ரொம்ப பிடிக்கும், மை ஃபேவரட். நீயும் குடிச்சு பார்க்குறியா? சூப்பராக இருக்குண்டா. அப்போது ஹோபி குறுக்க வந்து, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு ஒன்லி ஸ்ட்ராபெரி மட்டும்தான், இதெல்லாம் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தயங் குறுக்க வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும், நீங்கள் கொடுங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்ல, ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ஒன்று தான் இருக்குது, ஆல்ரெடி நான் எச்சி பண்ணிட்டேன், உனக்கு ஓகேவா? தயங் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும், நீங்கள் கொடுங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்ல, ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அதை கொடுக்க, தயங்கும் அதை ஸ்வீட்டாக வாங்கி அந்த பிங்க் மில்க்கு குடிச்சிட்ருக்கான். இதை பார்க்குற ஜங்குக்கு தான் ரொம்ப பெயினாக இருக்குது, ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அவன் மனசுக்குள்ளே ரத்த கண்ணீரே போயிட்டுருக்கு. ஆனால் வெளியில் காட்டிக்காமல் அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கான். ஹோபிக்கு தான் ரொம்ப கோவம் வருது. அப்படியே ஜிமினே முறைச்சிட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது ஜங்குக் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. ஹோபியாலுமே எதுவும் பண்ண முடியல. அதனால அவனும் ரொம்ப சைலண்டாக நின்றுட்டுருக்கான். தயாங்
ஏதோ பொக்கிஷத்தை கொடுத்த மாதிரி அதை ருசிச்சு ருசிச்சு குடிச்சிட்ருக்கான். ஜங்குக் மனசில், எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும் ஸ்ட்ராபெரிக்கு மில்கை தாண்டி உனக்கு பிங்கி மில்க் பிடிக்குன்னு. எத்தனையோ முறை நான் பனானா மில்க் ட்ரை பண்ண சொல்லும்போது கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்க. ஆனால் இன்னைக்கு உன் மனசுக்கு பிடிச்சவனுக்கு அதை பிடிச்சிருக்கணுன்னே நீயும் குடிக்கிறல்ல. ஒரு டைம் கூட நான் உன் மனசுக்கு பிடிக்கலையாடா. என்னை நீ வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்த்தியா? நான் தான் உன் மேலே பைத்தியமாக இருந்துட்டேனா? என்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் என் கூட இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீயும் என்ன லவ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிட்டேன் தயாங். ஆனால் இப்போ தானே தெரியுது நீ அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன்னு. அது தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி உன்னை காதலிச்சிட்டான்டான்ட்டு மனசுலேயே கத்திரிட்டுருக்கான். ஃபீலிங்ஸை வெளில சொல்லலை, மனசுலேயே போட்டு போட்டு அந்த மனசை படாப்படுத்திட்டுருக்கான். ஜங்குக் ஃபீல் பண்ணுறதெல்லாம் தெரியாமல் தயாங் ரொம்ப ஸ்வீட்டாக அந்த பிங்கி மில்கை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து ஜிமினை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி, ஜிமின் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே உன் லிப்ஸ் மாதிரின்னு சொல்ல, இதை கேட்டவுடனே ஜங்குக் மனசு அப்படியே ரெண்டாக உடஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவனால் அங்கே நிற்க முடியல. அப்படியே சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் எட்ட போயிடுறான். ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே, தேங்க்ஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட். என்ன ஜிமின் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன்னு ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்க கேட்க ஓவிக்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. கட்டை எடுத்து ரெண்டு பேரும் மண்டையும் பொழந்தலாமான்னு அவ்வளோ டென்ஷனாக நின்றுட்டுருக்கான். அப்படியே திரும்பி அங்கே பார்க்குறான். ஜங்குக் இல்லை. ஜங்குக் இல்லைன்னு தெரிஞ்சவனே ஹோபி ரொம்ப பயந்து போய் ஜங்குக்கை தேடி போயிட்டுருக்கான். ஆனால் ஜங்குக் எங்கேயுமே இல்லை. ஹோபிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். ஆனால் ஜங்குக் கால் அட்டன் பண்ணலை. ஹோபி பயந்து போய் எங்கெங்கே தேடி பார்க்குறான். கடைசியில் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலான்ட்டு அங்கே போய் பார்த்தா ஜங்குக் ஒரு மூலையில் உக்காந்து அந்த வானத்தையே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். ஹோபி ஓடி போய் ஜங்குக்கு முன்னாடி முட்டி போட்டு, ஜங்குக் நீ ஓகே தானே? ஏன்டா சொல்லாமல் இங்கே வந்துட்ட? ஏன் தனியாக உட்காந்துட்ருக்க? உன் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண யாரும் இல்லைன்னு நினச்சியாடா? உன் ஃப்ரெண்டு நான் இங்கே இருக்கேன்டா. நான் இருக்கும்போது நீ ஏன்டா தனியாக உட்காந்துட்ருக்க? ஜங்குக் பேசுடா. ஏன் அமைதியாக இருக்க? நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. ஜங்குக், ஜங்குக் என்னை பாரு. ஜங்குக். ஹோபி, இப்போ எதுக்கு நீ பதற? இங்கே ஒன்றும் நடக்கலை. நான் நல்லா தான் இருக்கேன் ஹோபி. நான் செத்துருவேன்னு நினச்சியா? கவலைப்படாத, நான் சாக மாட்டேன். நான் செத்துட்டேன்னா என் தயங்கு உடஞ்சிடுவேன்டா. அவன் தாங்க மாட்டான். அதனால நான் சாக மாட்டேன் ஹோபி. நீ பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா தனியாக இருக்குன்னு தோணுச்சு, அதனால இங்கே வந்தேன்டா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. நான் நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்கேன். ஹோபி, உனக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. ஏன்னு சொல்லு. என் தயாங் லவ் பண்ணுறேன்டா. லவ் பண்ணுறான். அவனுக்கு லவ் பண்ண தெரியுன்னு எனக்கு இன்றைக்கி தான்டா தெரிஞ்சிச்சு. எவ்வளோ ஸ்வீட்டாக லவ் பண்ணுறான்ல. ரொம்ப ஸ்வீட்டாக லவ் பண்ணுறான்ட்டு ஜங்குக்கு அழகாக ஸ்மைல் பண்ணி காட்டுறான். அந்த ஸ்மைலில் எவ்வளோ வலி இருக்குன்னு ஹோபியால் புரிஞ்சிக்க முடியுது. ஹோபி அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி, அழுடா அழு. ஏன்டா அழாமல் இருக்க? உனக்கு வலிக்குதுடா. உன் மனசு உடஞ்சி போயிருக்குடா. ஏன் அழாமல் உன் மனசை இறுக்கி வச்சிட்ருக்க? அது வலிக்கலை. இப்படி அழுத்தி அழுத்தி வச்சேன்னா உன் மனசு பாரம் தாங்காமல் வெடிச்சிருண்டா. ப்ளீஸ்டா அழுதுடு. அழுது இன்னைக்கு எல்லாத்தையுமே முடிச்சிருடா. அழுடா. ம், நான் அழமாட்டேன் ஹோபி. நான் எப்படி அழுவேன்? அவன் என் தயாங். அவனை அழுதா அவன் மேலே இருக்கிற காதல் எனக்கு குறைஞ்சிருண்டா. நான் அழமாட்டேன். 18 வருஷம் லவ்வுடா. இன்னைக்கு ஒரு நாள் அழுதா அது எல்லாம் தீர்ந்து போயிடுமா என்ன? தீராது. என் லவ் உண்மைடா. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அவனை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவன் யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் என் தயங்கள் லவ் பண்ணிகிட்டு இருப்பேன்டா. உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவேன். அவன் தான்டா என் உலகம். அவன் தான் எல்லாமே. என் உசுருடா. என் உசுருடா. உசுரு. ஜங்குக், என்ன பேசிகிட்டு இருக்க? என்னடா உசுரு? சொல்லு, என்ன உசுரு? நீ அவன் ஃப்ரெண்டுடா. அவன் பக்கத்துலேயே இருக்கேன். அவனுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் நீ லவ் பண்ணுறேன்னு. எல்லாம் தெரிஞ்சிரும் தாண்டா பண்ணுறான் அவன். இன்றைக்கி உன் ஹார்ட்டு உடஞ்சி போயிருக்குன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அந்த ஜிமின் கூட கொஞ்சம் குழவிட்டுருக்கான். அந்த ஜிமின் என்ன அவ்வளோ நல்லவனாடா? சொல்லுடா, அவ்வளோ நல்லவனா? அவன் எவ்வளோ மோசமானவனு
உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் நீ எப்படா ஜிமினுக்கு விட்டு கொடுக்குற உன் ஆளை? சொல்லு, எப்படி விட்டு கொடுக்குற? அவன் கெட்டவன்டா. உன் தயாங்க ஏதாச்சும் பண்ணிட்டா என்னடா பண்ணுவேன்? சொல்லு, என்ன பண்ணுவேன்? கொன்னுடுவேன் ஜங்குக், கொன்னுடுவேன். என் தயாங்க்கு ஏதாச்சும் ஆச்சு, அது யாரா இருந்தாலும் சரி, கொன்னுடுவேன். ஏய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அவனை போய் கொல்லுவேன்ற? அப்ப நீ கொல்லுவியா? சொல்லு, கொல்லுவியா? ஆமா, கொல்லுவேன் ஹோபி, கொல்லுவேன். என் தயங்க ஹர்ட் பண்ணானா நான் கொல்லுவேன். டேய், உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியலடா. சே, போடா, காதல் உன் கண்ணை மறைக்குதுல. டேய், அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டு ஜிமினா லவ் பண்ணுறான். நான் எத்தனை முறை சொன்னேன் முன்னாடியே லவ்வை சொல்லு சொல்லு சொல்லுன்னு, கேட்டியா? இப்போ எவனோ வந்து உன் ஆளை தட்டி தூக்கிட்டு போயிட்டான். இப்போ உட்காந்து நான் கொன்னுடுவேன் அறுத்துடுவேன்னு கதை பேசிகிட்டு இருக்க. லூசாடா நீ? போடா போ, இப்பயாச்சும் உன் காதலை சொல்லு, போய் சொல்லுடா. சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? சொல்லு சொல்லு ஹோபி, சொல்லி நான் என்ன பண்ணணும்? நான் சொன்னால் எல்லாமே எதுப்பண்ணா? சொல்லு, என்னை சீப்பாக நினைப்பான். இப்போ போய் லவ் எப்படா சொல்ல முடியும்? அவன் மனசில் ஜிமின் இருக்கான். நான் ஒன்லி அவனுக்கு ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டை தவிர நான் அவனுக்கு வேறு ஒன்றும் இல்லைடா. நான் எப்படி சொல்லுவேன்? என்னாலும் சொல்ல முடியாது. நான் வெறும் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. டேய், என்னடா ஹோபி, நான் வெறும் ஃப்ரெண்டுடான்ட்டு ஜங்குக் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். அதுவும் ஹாப்பியாக. ஹோபிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் அழுதுருந்தா கூட ஏதோ மனசை தேத்திருந்திருப்பான். ஆனால் சிரிக்கிறான். இதை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ தப்பாக தோணுது. ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ஜங்குக்கு விட்டு வெட்ட போகக்கூடாதுன்னு தோணுது. ஏதாச்சும் பண்ணிப்பானோன்னு அவனுக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் ஹோபியை பார்த்து சிரிச்சு, பயப்படாத, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். நான் வாழுவேன். நான் வாழுற ஒவ்வொரு நொடியும் என் தயங்காக வாழுவேன். என் தயங்க பார்த்துக்கிட்டே வாழுவேன்னு பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹோபிக்காவும் கோவமாக வருது. அப்படியே அரைஞ்சலமாக வருது. ஆனால் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு எடுத்துக்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்புறான். 2 days போகுது. தயாங் யார்ட்டையுமே பேசுறதில்ல. ஜிமின்ட்ட மட்டுமே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு கூட கண்டுக்கிறதில்ல. ஜங்குக்கிட்ட பேசியே 2 days ஆகுது. ஜங்குக்கால சுத்தமாக முடியல. ஒரு பாரில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு மனசு வலி போகிற வரைக்கும் குடிக்கிறான். எவ்வளோ குடித்தாலும் தயாங் ஞாபகம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. முடியல, ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். அப்போ ஹோபி கிட்ட வந்து, போதுண்டா, இன்னும் எவ்வளோ தாண்டா குடிப்பேன்? ஹோபி, என்னை எதுவும் சொல்லாதடா, என்னால் முடியலன்ட்டு ஜங்குக் ஃபுல்லாக குடிக்கிறான். நிதானம் போகிற அளவுக்கு குடிக்கிறான். ஹோபியும் எதுவும் சொல்லாமல், சரி குடி, குடிச்சலாச்சும் நிம்மதியாக தூங்குறியான்னு பார்ப்போன்ட்டு அவனா சைலண்டாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஜங்கு குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான். அந்த பாரே காலி பண்ணுற அளவுக்கு குடிக்கிறான். ஃபுல் போதை. நிதானம் தப்பி போயிடுச்சு. ஜங்குக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹோபியை பார்த்து, ஹோபி, நான் தயாங்க பார்க்கணும். என்ன தயாங்க பார்க்க போறியா? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில், அதுவும் இந்த மாதிரி? ஆமாம், நான் பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ. டேய், நீ இருக்கிறதே சரியில்லை, வா நேராக வீட்டுக்கு போகலாம். ஹோபி, இப்போ நீ கூட்டிட்டு போறியா இல்லை நானா போகுவா? சொல்லு ஹோபி, நானா போட்டா? எப்பா சாமி, நீயா போய் எங்கேயாச்சும் பிரச்சனை எடுத்துகிட்டு வர, நானா கூப்பிட்டு போகிறேன்டா, வாடான்ட்டு ஹோபி நேராக தயாங் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் தயாங் வீட்டுக்கு போய் காலிங் பில் ஐத்த தயாங் வந்து கதவை திறக்கிறான். அங்கே ஹோபியும் ஜங்குக் நிற்கதை பார்த்துட்டு, ஜங்குக், ஹோபி, அதுவும் 2 பேரும் இந்த நேரத்தில் இருக்கீங்க. ஜங்குக்கு என்ன இவ்வளோ போதையாக இருக்கான்? இவ்வளோ குடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண ஹோபி? அவன் இந்தளவுக்கு குடிக்க மாட்டாளா, நீ பார்த்துக்க மாட்டியான்ட்டு ஹோபியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். ஹோபி மனசில், அவன் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா, ஒன்றா தான்டா குடிச்சிட்ருக்கான். இப்போ பெரிய இவன் மருந்து பேசுகிறான். மூஞ்ச பாரு அவனுக்கு. இவனை பிடிக்கலையா, அந்த முக்கால் மண்டியை பிடிச்சிருக்கான். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்ட்டு ஹோபி மனசுலேயே வறுத்து எடுக்கிறான். ஜங்குக் தயங் வயசை கேட்ட உடனே அப்படியே நிமிர்ந்து ஃபேஸை பார்க்குறான். அங்கே தயங் ரொம்ப க்யூட்டாக நின்றுட்டுருக்கான். தயங் பார்த்த உடனே மனசுக்குள்ளே அந்த காதெல்லாம் பொத்திக்கிட்டு வெளில வருது. திடீர்னு போய் தயங்கை எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். தயங்கா ஒன்றும் புரியல. ஜங்குக், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிற? ஏதாச்சும் பிரச்சனை கேட்க? ஜங்குக் தயங்க ஸ்மெல் பண்ணிக்கிட்டு, தயங் தயங் தயங்கிட்டு அந்த நெக்லேயே கிஸ் பண்ணுறான். தயங்
தயங்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு தள்ள பார்க்குறான். ஆனால் ஜங்குக்கு விடாமல் டைட்டாக பிடிச்சி அங்கேயும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹோபி பார்த்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். நீ பண்ணுடா பண்ணு, என்னடா பண்ணு, நான் பார்த்துட்ருக்கேன்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். தயங் கைப்பட்டாலே ஹை ஆகிடுவான். அப்படி இருக்கும்போது இப்போ தயங்கே கட்டி பிடிச்சிட்ருக்கான். செல்லவா வேணும். ரொம்ப ஹை ஆகுது. பாடி அங்கங்கே ஹீட் ஆகுது. அவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ட்ரோலும் பண்ண முடியல. அது இல்லாமல் வேற சார் இப்போ பயங்கர போதையில் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாங் லிப்ஸை பார்த்து செரி பழம் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, நான் இந்த ஸ்ட்ராபெரி சாப்பிட போகிறேன்ட்டு அப்படியே அந்த லிப்ஸை கடித்து எடுத்து சப் பண்ணுறான். ஜங்கு கிஸ் பண்ண தயங்க்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஜங்குக்க தள்ள முயற்சி பண்ணுறான். அவனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத தயாங் வேகமாக ஜங்குக்கு தள்ளிவிட ஜங்குக்கு எட்ட போய் விடுறான். கோபத்தில் ஜங்கு கன்னத்திலே பலான்னு அரையிறான். அரையில ஜங்குக்கு போதையே தெளிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தயாங் பயங்கரம் அடிக்கிறான். அடித்தான் சட்டையை பிடிச்சி. ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இவ்வளோ திமிருனா என்ன கிஸ் பண்ணியிருப்ப? நான் உன் ஃப்ரெண்டுடா, அறிவில்லை. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இப்படியே நடந்துப்ப. சி, என்ன ஜென்மம் நீ? இது வரைக்கும் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு நினச்சாலே அசிங்கமாக இருக்குடா. உன்னை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குடா. நீ தொட்ட இடம்லாம் எரியுதுடா. எனக்கு ஆசிட் எடுத்து ஊற்றுன மாதிரி இருக்குடா. சி, நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மம்? ஒரு ஃப்ரெண்டை போய் இந்த மாதிரி வக்ர புத்தியெல்லாம் நீ பார்த்துருக்கல. சி, நீ ஒரு காம கொடுறண்டா. உன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் நினச்ச மாதிரி என்ன சொல்லணும்டா. சே, நீ எப்படி பார்க்குறன்னு கூட இது இருக்குன்னு தெரியாமல் இருந்திருக்கான் பாரு. நான் ஒரு முட்டாள்டா. நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேன்டா. ஆனால் நீ என்னை எப்படி பார்த்துருக்க பார்த்தியா? சே, நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. நான் எத்தனை முறை உன்னை தொட்டிருப்பேன். அப்போல்லாம் நீ என்னை என்ன மாதிரி நினச்சிருப்ப. சி, உன் கூட போய் பழகினதை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குடா. சி, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் வீட்டை விட்டு வெளிலப்படா நாயன்னு தயாங்க ரொம்ப மோசமாக பேசுகிறான். ஜங்குக்கு எதுவுமே பேசலை. கண்ணில் கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கு. எதுவும் பேசாமல் அங்கேருந்து சைலண்ட்டாக விறுவிறுன்னு போயிடான். இதெல்லாம் பார்த்துருந்த ஹோபிக்கு ரொம்ப கோவம் வருது. ஹோபி நேராக போய் தயாங் சட்டையை பிடிச்சி பலார்னு அவன் கன்னத்தில் அரையிறான். தயாங் அப்படியே முறைச்சி ஹோபியை பார்த்துட்ருக்கான். ஹோபி தயாங் பிடிச்சி தள்ளி விட்டு என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? அவனை போய் அவ்வளோ வக்கர புத்தியாக பேசிகிட்ருக்க. அவன் யாரு தெரியுமாடா? அவன் என் ஃப்ரெண்டுடா, என் மச்சான்டா, என் உயிர்டா. அவனை போய் தப்பாக பேசிட்டால. இந்த பார், இப்போ சொல்கிறேன், நீ என் தயாங்க்கு சரியானவன் கிடையாது. உன்னை போய் அவன் காதலிச்சான் பாரு, அந்த நாயை நான் செருப்பால் அடிக்கணும்டா. ஏன்னா உன்னை காதலிச்சால, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான். நீ அந்த ஜிமினியே கட்டி நடுவு. ஒரு நாளைக்கு அவன் சுயரூபம் உனக்கு தெரிய போகுது. அப்போ பார்க்குறேன்டா உன் மூஞ்சத்துக்கு எங்கே வச்சுக்கிறேன்ட்டு ஹோபி ஹோமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். தயாங்கால எதுவுமே பேச முடியல. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து தான் அவன் என்ன பேசினோன்னே தயாங்க்கு ஞாபகம் வருது. அப்படியே வாயில் கை வச்சுக்கிட்டு, தயாங்க்கு என்ன பேசிட்டேன்? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, ஜங்குக்குடா. அவனை போய் இவ்வளோ மோசமாக பேசிட்டே. அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவ்வளோ மோசமாக பேசிட்டேன்ட்டு தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது தயாங்க்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஜிமின் தான் ஃபோன் பண்ணுறான். ஜிமின் நம்பரை பார்த்த உடனே தயாங்க்கு தான் கவலையெல்லாம் மறந்து போயிடுது. ரொம்ப ஹாப்பியாக கால் அட்டன் பண்ண. ஜிமின் ஸ்வீட்டா, டார்லிங் எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்க ஜிமின். நீ எங்கே இருக்க? நான் இங்கே பாரில் இருக்கேன். கொஞ்சம் வரியா, நான் உங்கள்கிட்ட பேசணும். இப்போயா? ஆமாண்டா, இப்போ தான். ஏன் வரமாட்டியா? இல்லை, டைம் ஆகிடுச்சி. டேய், இப்போ என்ன டைம் ஆகிடுச்சி? 10 தானே ஆகுது. நான் கூட வர மாட்டியா? நான் உனக்காக ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. ப்ளீஸ் வாடா. நான் வரேன், வெயிட் பண்ணுன்ட்டு தயாங் கால் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி நேராக ஜிமினை பார்க்க தான் பார்க்கு போகிறான். அங்கே போனால் ஜிமின் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு உக்காந்து குடிச்சிட்ருக்கான். தயாங் பக்கத்தில் போய், ஜிமின் என்னை கூப்பிட்டு, தயாங் வா வா இங்கேருந்து உக்காருன்னு தயாங்கை எடுத்து லேப்லேயே உட்கார வச்சுக்கிறான். தயாங்காலும் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துட்ருக்கான். ஜிமின் சும்மா இல்லாமல் தயாங் ஹிப்பில் கையை வச்சு அப்படியே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்க்கு அது கூச்சமாக இருக்குது. அதை விட ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பிடிக்கல. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி உக்காந்துட்ருக்கான். அவனால் எதுவும் சொல்லவும் முடியல. அதனால் அமைதியாகவே இருக்கான். ஜிமினும் சும்மா இல்லாமல் அவன் இடுப்பை தடவத்தில்லாமல் அப்படியே கை மெதுவாக கீழே இறக்கி அவன் பேண்ட் மேலே கை வைக்கிறான். வச்ச உடனே
தயங்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குற? நான் தானே தொடுறேன், நான் தொடக்கூடாதான்ட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். தயங்கா ரொம்ப பயமா இருக்கு. ஜிமினை தள்ளி விட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். ஜிமின் தயங்க மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, என்னாச்சு? ஏன் எழுந்து நின்றுட்ட? வா வந்து என் மேலே உட்காரு. நான் தானே தொடுறேன், நான் தொட்டா ஒன்றும் தப்பு இல்லை. நீ என்ன தான் லவ் பண்ணுறமே, லவ் பண்ணுறவங்க இப்படி ஒன்றும் டச் பண்ணிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. வா வந்து உக்காரு, நான் உன்னை டச் பண்ணுறேன், நீ என்ன டச் பண்ணுன்னு ரொம்ப மட்டமாக அசிங்கமாக பேசுகிறான். தயங்கா இது சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கான். ஜிமின் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே எழுந்து தயங்க உட்கார வச்சுட்டு, நான் வர வரைக்கும் இங்கேயே உக்காந்துட்ரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஜிமினி எழுந்து அங்கேருந்து போயிடறான். தயங்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உக்காந்துட்ருக்கான். அங்கே இருக்க பசங்கள்லாம் தயங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. தயங்கா ரொம்ப பயமாக இருக்குது, பயந்து போய் உக்காந்துட்ருக்கான். அப்போது ஒருத்தன் எழுந்து வந்து தயங்க மேலே கையை போட்டு, என்ன தயா, ஏன் பயப்படுற? நாங்கள் என்ன உன்னை கடிச்சா சாப்பிட்டுட்டோம்? எதுக்கு இப்படி பயந்து உக்காந்துட்ருக்க? நாங்கள் உன்னை எதுவுமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு பயப்படுறேன்னு தயங்கா அங்கேயும் இங்கேயும் தோடுறான். தயங்க ரொம்ப பயமாக இருக்குது. அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து எழுந்து போல பார்க்குறான். அப்போ எல்லாம் கும்பக்கொடி வந்து தயங்க மடக்கி, எங்கே போகிற பேபி? இப்போ தானே வந்த, அதங்கிட்ட இங்கேருந்து போகிற? எங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு போகலாமேன்னு எல்லோரும் சுற்றி மடக்க தயங்க ரொம்ப பயந்து போய் ஜிமின் ஜிமின் கத்திட்டுருக்கான். எல்லோரும் சிரிச்சிட்டு, இப்போ நீ ஜிமின்னு கத்துனா ஜிமின் வந்து உன்னை காப்பாற்றுவானா? அவன் உன்னை எங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்கான்டா. விட்டுட்டு போகலை, வித்துட்டு போயிருக்கான்னு ரொம்ப மட்டமாக பேசுகிறான். தயங்கா ஒன்றையும் புரியல. ரொம்ப பயந்து போய் ஜிமின் ஜிமின் கத்திட்டு இருக்கான். பசங்களும் சிரிச்சிட்டு, என்னடா இன்னும் ஜிமின் ஜிமின் கத்திட்டு இருக்க? அவன் வரமாட்டான், நான் தான் சொன்னல, அவன் உன்னை எங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்கான்னு. இன்னைக்கு நீ தான் எங்களுக்கு என்ஜாய்மெண்ட், வா 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 எங்களை வந்து சந்தோஷப்படுத்துன்னு ரொம்ப மட்டமாக தயங்க பிடிச்சி பேசி எடுக்கிறாங்க. தயங்கு ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனுங்களை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறான். அவனுங்களும் விடாமல் தயங்கு துரத்திட்டுருக்கான். தயங்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே தயங்கால ஓட முடியல. கால் தடுக்கி கீழே விட எல்லோரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. தயங்க பயந்து போய் மூச்சு விட முடியாமல் பயந்து போய் கிடக்குறான். ஒருத்தன் வந்து தயங்க எடுத்து பலார்னு கணத்தில் அறிஞ்சி அவன் சட்டையை கிழிக்க தயங் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடுங்கி போயிருக்கான். எல்லாரும் ஒரு மாதிரி காம பாரியோட அவன்கிட்ட நெருங்க தயங் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிட்ருக்கான். இவங்களும் இறக்கமே இல்லாமல் தயங்க ஒரு மாதிரி வக்கர பாரியை பார்த்துட்ருக்கானுங்க. தயங்க என்ன பண்ணுறது தெரியல, பயத்தில் உடலெல்லாம் நடுங்கி போய் ஒரு வித ஷிவரிங்கிலே உட்காந்துட்ருக்கான். ஒருத்தவன் கிட்ட வந்து தயங்க பிடிச்சி எடுத்து அவன் மேனியெல்லாம் தடவை தயங்க ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவனை தள்ளி விட்டு மறுபடியும் ஓட மறுபடியும் எல்லாரும் தயங்க தொத்திட்டு இருக்காங்க. தயங் மூச்சு வாங்க வாங்க ஓடிட்டுருக்கான். தயங் மனசில் செத்தாலும் சாவனை தவிர உங்களை என்னை நான் தொட விட மாட்டேன்னு வைராகியமாக ஓடிட்டுருக்கான். அவனால் சுத்தமாக முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, ரொம்ப தடுமாறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு ஓடினா போதுன்னு ஓடுறான். லூச பையன், ஒரு ஃபோன் எடுத்து பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பானுங்க, அது கூட தெரியாமல் ஓடிட்டுருக்கான். பயத்தில் என்ன தோணும், ஒன்றும் தோணதில்ல. அதே தான் தயங்கு இப்போ பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறது தெரியாமல் ஓடிட்டுருக்கான். தயங்கு கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடிட்டுருக்க. அப்போது யார் மேலே தடுக்கி கீழே விடுறான். தயங்கு பயந்து போய் ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கெஞ்சுறான். ஜங்குக் பயந்து போய் தயாங்கு என்னாச்சின்னு கேட்க தயாங்கு அப்போ தான் உயிரே வருது. ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு ஜங்குக் 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 காப்பாற்று ஜங்குக் ஜங்குக் ஜங்குன்னு காப்பாற்று ஜங்குன்னு அழுவுறான். கூட அந்த ஹோபிக்கு ஒன்றும் புரியல. அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே பசங்க வந்துட்டுருக்கானுங்க. ஹோபிக்கா பயங்கர கோவருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டை தொட்டிருப்பீங்கன்னு பயங்கர வெறி வருது. இந்த பொறுக்கி பசங்களும் பயந்து ஓடாமல் அப்படியே திமிர நின்றுட்டுருக்காங்க. ஹோபி முறைச்சிட்டே இருக்கான். அப்போ அந்த பொறுக்கி பையில ஒருத்தவன், டேய் ஒருத்தனை ரசிக்கலான்னு நினச்சேன்டா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் பார்த்தியா, இப்போ 3 பேர் கிடச்சிருக்காங்கடா, 3 பேருமே சும்மா நச்சுன்னு தாண்டா இருக்காங்க, இன்னைக்கு நம்மளுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடான்ட்டு இவனுங்கெல்லாம் நல்லா கொம்மாளமாக பேசிட்டு இருக்கானுங்க. ஹோபிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே முறைச்ச வாக்கில் நின்றுட்டுருக்கான். தயாங் பயந்து போய் ஜங்குக்கை இறுக்கி அணிச்சு, ஜங்குக்கு என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என்னை காப்பாற்று ஜங்குக், என்னை காப்பாற்றுன்னு தயங் கத்தி அழுவுறான்.
ஜங்குக்கு ஒன்றும் புரியல. தயாங் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்கிட்ட சொல்லு தயாங், என்னாச்சு? ஜங்குக் ஜங்குக் அந்த ஜிமின் ஃபோன் பண்ணான்னு நான் அவனை பார்க்க போனேன். அந்த ஜிமின் என்ன இந்த பசங்க கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டான்னு தயாங் தேம்பி தேம்பி அழுகுறான். ஜங்குக்கு அவளை தான் உச்சக்கட்ட கோவம் வந்துடுச்சு. கண்ணெல்லாம் செவருது. அப்படியே அங்கே இருக்கிற பசங்களை பார்த்தா அப்படியே முறைக்கிறான். முறைச்சிட்டு தயாங் கொஞ்சம் என்னை விடுறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். தயாங் என்னை நம்பு, உனக்கு எதுவும் ஆகாது. நீ கொஞ்சம் நேரம் இப்படி உக்காருன்ட்டு தயாங்க உட்கார வச்சு அவனுடைய ஃபோர்ஹெட்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, பயப்படாமல் இரு, இப்போ வந்துடுன்ட்டு ஜங்குக்கு போய் ஹோபி பக்கத்தில் நிற்கிறான். ஹோபி திரும்பி ஜங்குக்கு பார்த்து சண்டை போகிற நேரத்தில் கூட கிஸ் அடிச்சுட்டு வர. நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கழுவி ஊற்றுனா அதங்கட்டி எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவனுக்கு முத்தம் கூப்பிட்டு வர. நீ எல்லாம் திருந்த மாட்டேன். சரி விடா மச்சான், ஆயிரம் இருந்தாலும் அவன் என் தயாங்கலை என்னமோ. சரி என்ன ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலான்ட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பசங்களை இந்த பொறுக்கி பசங்களாம் பந்தாடுறாங்க. ஓபியை சொல்லவே வேணாம், சும்மா ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறான். உங்களுக்கு சொல்லவே வேணாம், ப்ரூஸ்லி கணக்கா பந்தை சுரட்டி அடிக்கிற மாதிரி அந்த பசங்களை எல்லாரையும் சுரட்டி அடிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து தாறுமாற அடித்து பிரித்து மேயிறானுங்க. அந்த பொறுக்கி பசங்களால முடியாமல், டேய் ஓடுங்கடா, இவனுக்கு 2 பேரையும் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா, நம்மளை கொன்னாலும் கொண்டுடுவாடா, நம்மளுக்கு எதுவும் வேண்டடான்ட்டு எல்லாம் விட்டால் போதுன்னு குடுன்னு ஓடுறாங்க. எல்லாம் ஓடுனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து தயாங்க பார்த்து, இப்போ ஓகேவா, எல்லாம் ஓடிட்டானுங்க, இப்பயும் பயப்பறியா? பயப்படலான்ட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு இன்னும் கோவமே குறையல. அதே கோவத்தோட தயங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேராக அங்கேருந்து போகிறான். கூட ஹோபியும் போயிட்டுருக்கான். ஜங்குக் எங்கே கூப்பிட்டு போகிற? ஜங்குக் எங்கடா கூப்பிட்டு போகிற? ஜங்குக் தயாங் எதுவும் பேசாத, என் கூட மட்டும் வா, அமைதியாக வான்ட்டு தயாங்க இழுத்துக்கிட்டு நேராக அந்த பார்க்கு தான் போகிறான். அங்கே போனால் ஜிமின் ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கான். போன வேகத்தில் ஜங்குக் எட்டி ஒன்று விட ஜிமின் தடுமாறி அப்படியே கீழே போயிறான். ஜிமின் கோவமாக எழுந்து பார்க்க அங்கே ஜங்குக் ரொம்ப கோவமாக நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற தயாங்க பார்த்துட்டு, ஹோ இவனை காப்பாற்றிட்டியா? அதான் என்கிட்ட வந்திருக்கியா? என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவனை விட்டேன், அதுக்கு என்ன இப்போது? அவன் என் ஆளுடா, என் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னடா வந்துச்சுன்னு ரொம்ப திமிராக பேசுகிறான். ஜங்குக்கு ரொம்ப கோபமாக வருது. அப்படியே போய் ஜிமினை இழுத்து பலார்பால்னு அரைகிறான். எவ்வளோ அடித்தாலும் அவனுக்கு கோவமே குறைய மாட்டுது. ஜிமினை அடித்து வாயெல்லாம் உடச்சி பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான். இன்னும் கோவம் குறையாமல் ஜிமினை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். அப்போது ஹோபி போய் ஜங்குக்கு இழுத்து, ஜங்குக் இப்படியே அடிச்சுட்டு இருந்தால் அவன் செத்துருவான், விடா ஹோபி, செத்தா சாகட்டும், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் தயங் மேலே கை வச்சிருப்பான், அவனை கொல்லாமல் விட சொல்கிறியா? விடுறா, அவனை கொன்னே தீரன்ட்டு ஜங்குக் ரொம்ப கோவமாக கத்திட்டு இருக்கான். இதெல்லாம் தயங்க ரொம்ப சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ அசிங்கப்படுத்தணும், இப்போது நமக்காக இப்படி துடிக்கிறானே நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எதுவும் பேச முடியாமல் கண்ணு கலங்கி போய் நின்றுட்டுருக்கான். ஜங்குக் ரொம்ப கோவமாக துடிகிட்டே இருக்க ஹோபி கடுப்பாய், போதுடா நிறுத்து, சும்மா பண்ணிகிட்ருக்க, அவனே அடிப்பட்டு நொந்து போய் கிடக்கிறான், செத்த போனதை எவ்வளோ நேரம் அடிப்ப, போதும் வாடான்ட்டு ஜங்குக்கு எடுத்துகிட்டு வரான். ஜங்குக்கு எதுவும் பேசாமல் அப்படியே எட்ட போய் நின்றுட்டுருக்கான். தயாங் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அழுதுட்ருக்கான். அப்போது ஹோபி கிட்ட வந்து, என்ன தயாங், என்ன நான் சொன்னல உனக்கு ஜிமினோட மறு சுயரூபம் தெரியுன்னு, இப்போ தெரிஞ்சிடுச்சா? ஜிமின் யாரு, ஜங்குக் யாருன்னு? நீ என்னடா நினச்சிட்ருக்க? ஜங்குக் உன்னை இன்னைக்கு நேற்று லவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறியா? உன் கூட நாங்கள் எப்போ முதல்ல ஃப்ரெண்டானமோ அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காண்டா. உன் 10 வயசுலேருந்து அவன் லவ் பண்ணிகிட்ருக்காண்டா. இன்னி வரைக்கும் லவ் பண்ணுறான். 18 வருஷமும் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்காண்டா. அவன் காதில் போய் சீப்பாக மட்டமாக பேசிட்டல. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காண்டா. அதை விட்டுட்டு எவ்வளோ மோசமாக பேசினான் தெரியுமா? அவன் உடஞ்சி போயிட்டான்டா, செத்துருப்பான். நான் கூட இல்லைனா அவன் செத்துருப்பான்டா. நீ அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டடா. அவனுக்கு என்னடா பண்ணான்? உன் கூட இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான், உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சான், உன்னை பாதுகாத்தான், உனக்கு அரவணைப்பாக இருந்தான். அவனை போய் பேசிட்டல. என்ன பேசின கூட மனசு ஆறிக்கண்டா. ஜங்குக்கு போய் பேசிட்டியேடா. ஏன்டா பேசுன? ஏன் பேசுன? உனக்கு தெரியாதா ஜங்குக்கு பற்றி? சொல்லு, உனக்கு தெரியாதா? சி போடா. அவன் காதலை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேன், சொன்னாலும் உனக்கு புரியாதுடா.
அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? அவன் மனசுக்குள்ளே நீ எந்த இடத்துல இருக்கன்னு தெரியுமாடா? அவன் உயிரே நீதான்டா. நீ இல்லைனா அடுத்த நிமிஷமே அவன் செத்துடுவான்டா. செத்தே போயிடுவேன்டா. அவனை போய் காயப்படுத்திட்டியேடா. உடஞ்சி போயிட்டான்டா. போன மாதிரி சுற்றிட்டு இருந்தான்டா. நான் கூட இல்லைனா இந்நேரம் என்ன ஆயிருக்குமேன்னு தெரியாதுடா. போய் அவன் வீட்டில் பாருடா. உன்னை இவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்கான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சேகரித்து வச்சுருக்கான்டா. நீ தின்ன சாக்லேட்லேருந்து நீ தூக்கிப்பட்ட குப்பை வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன்டா. கேட்டால் பொக்கிஷமாக. நான் எத்தனை முறை திட்டம் தெரியுமா பைத்தியக்கார காதல்னு. அப்போ கூட அவனை விட்டு கொடுக்காம இருந்தான்டா. நீ ஜெமினை லவ் பண்ணுறன்னு சொல்லும்போது கூட தயாங்க உன் மனசுலேருந்து தூக்கி எறின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமாடா? தயாங்க என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சா நான் செத்துருவேன்னு சொன்னான்டா. ஏன்னு கேட்டதுக்கு அவன் இதயமே உன்னால தான் துடிக்குதுன்னு சொன்னான்டா. அப்படிப்பட்ட என் ஜங்குக்க நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டடா. சி போடா, உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குன்ட்டு ஹோபி அங்கேருந்து போயிடான். தயாங்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனசெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது, வலிக்குது. என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னாலும் சொல்ல முடியல. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. அவனால் டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். அப்படியே மெதுவாக ஜங்குகிட்ட போய் நிற்கிறான். ஜங்குக்கு எதோ பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். தயாங் தயங்கி ஜங்குக், என்ன தயாங், நீ எதுக்கும் பயப்படாத, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக், உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? உன் மேலையா? எனக்கு என்னோட கோவம்? நான் உன்னை திட்டினனே, அசிங்கமாக பேசினனே, உன் கேரக்டரை மட்டமாக பேசினனே, உனக்கு கோவம் வரல? பரவாயில்லடா, யார் பேசுனது? நீ தானே பேசுன. என் தயங் தானே. எனக்கு எந்த கோவம் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் ஜங்கு என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? நீ லவ் பண்ணுற அளவுக்கு நான் ஒர்த்து இல்லைடா. நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. யார் சொன்னது நீ ஒர்த்து இல்லைன்னு? எனக்கு நீ தாண்டா எல்லாமே. நீ தாண்டா என்னோட பொக்கிஷம். அப்படி இருக்கும்போது நான் எப்போ உன்னை வெறுப்பேன்? ஜங்குக், நீ என்னை உண்மையிலுமே லவ் பண்ணுறியா? பண்ணுறேன். எப்போ இருந்து? உன்னை முதல்ல பார்த்தனே அப்போ இருந்து. ஏன் என்கிட்ட சொல்லலை? பயமாக இருந்துச்சு, அதனால் சொல்லலை. பயமாக இருந்துச்சு, நீ சொல்லலை. சொல்லியிருந்தா ஒருவேளை எனக்கு உன் மேலே லவ் வந்திருக்குமோ? ஏண்டா சொல்லலை? சொல்லு ஜங்குக், ஏன் சொல்லலை? ஒருவேளை சொல்லியிருந்தா நான் ஜிம்னை லவ் பண்ணாமல் உன்னை லவ் பண்ணியிருப்பேன்ல. சொல்லு ஜங்குக், ஏன் அமைதி இருக்கு? ஒருவேளை நீ சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டு கோவப்பட்டாலும் அப்புறம் நான் லவ் பண்ணியிருப்பேன்டா. ஏன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் லவ் பண்ணியிருப்பேன்ல. நீ ஏன் சொல்லலை ஜங்குக்? சொல்லு. தயாங், என்ன பேசிகிட்ருக்க? அமைதியாரு. ஜங்குக், நான் உன்னை கேட்டால் சேவியா? சொல்லு ஜங்குக், சேவியா? தயாங், நீ என்ன சொன்னாலும் செய்வேண்டா. உனக்கு என்ன வேணும்? ஜங்குக், அப்போது என் கூட ஒன்றா இருக்கியா? என்ன சொல்கிற தயாங்? ஜங்குக், எனக்கு உன் கூட ஒன்றா இருக்கணும்னு தோணுது. இருக்கியா? தயாங், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது. அமைதியாக வீட்டுக்கு போ, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்லை ஜங்குக், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். எனக்கு நீ வேணும், அதுவும் இப்பயே வேணும். என்னை எடுத்துக்கோ ஜங்குக், ப்ளீஸ். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்ன அவனுங்க தொட வந்தானுங்க. எனக்கு அந்த எண்ணமாகவே இருக்குது. எனக்கு என்னையும் அடிச்சுக்கணும் போல இருக்குது. ப்ளீஸ் என்னை நீ தொடுடா. நீ தொட்டா எனக்கு அந்த எண்ணம் வராதுடா. ப்ளீஸ்ன்ட்டு தயாங்க அழுதுகிட்டே இருக்கான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தயாங்க எடுத்து ஹக் பண்ணி, டேய் நான் லவ் பண்ணுறேன்டா, புரியுதா? புரியுது. நான் தொட்டா உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். டேய் எப்பட்றா உடனே நீ என்னை ஏற்றுக்கிட்ட? நான் எங்கே உன்னை ஏற்றுக்கிட்டேன்? அவன் கூட ஃபிசிக்கலாக இருக்கணும் தானே சொன்னேன். ஓ, அப்போது என்னை உனக்கு பிடிக்கல அப்படி தானே? நான் அப்படி சொல்லவே இல்லையே பிடிக்கலன்னு. அப்புறம் என்ன தாண்டா அர்த்தம்? ஏதோ ஒரு அர்த்தம். இப்போ நீ என்னை தொடுறியா இல்லையா? சரி நான் தொடுறேன். வா வீட்டுக்கு போகலாம். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹோபிக்கு ஒன்றும் புரியல. என்ன மானம் கெட்ட கதை இது? சரி, ஒன்றுமே புரியலன்ட்டு ஹோபி தலையிலே அடிச்சுக்கிட்டு, சரி நம்மளும் நம்ம ஆளை போய் பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு தெரில. ஏய் சத்யா இருடி வரன்ட்டு ஹோபி துள்ளலாம் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கும் தயாங்கும் நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது தான்
தயாங் எடுத்து வேகமாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு இப்படி கிஸ் பண்ணுறான்னு. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டான். தயாங் விடாமல் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தயாங் கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்குடைய ஷெட் பட்டன்ஸ் எல்லாமே அன்பட்டன் பண்ணி அவன் பாடி ஃபுல்லாக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் பண்ணிகிட்ருக்கான்னு. ஜங்குக்கே ஒன்றும் புரியாத மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். தயாங் அவன் பாடி ஃபுல்லாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து அவன் பேண்ட் மேலே கை வைக்க ஜங்குக்கு ஒரு ஷாக் ஆகி எட்ட வந்து, தயாங் என்ன பண்ணுறேன்னா பார்த்தா தெரியல, சும்மா ஏன்டா அமைதியாக இருக்க, வாடா, உன் தொல்லை தாங்க முடியல, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இப்படி மங்கினி மாதிரி நின்றுட்டுருக்க, என்னை எடுத்துக்க மாட்டேன்ற, லூசாடா நீ, சிப்பாடா, நான் அந்த ஜிம்மின்ட்டே போகிறேன்ட்டு தயாங் அங்கேருந்து போவேன். ஜங்குக்கு ஓடி போய் தயாங் எடுத்து, டே என்ன சொன்ன, ஜிம்மின்ட்டு போவியா, உனக்கு கொன்று வேண்டா, இரு இந்த ஜங்குக்கு யாரு காட்டுறேன்ட்டு தயாங்க பைடஸ் எல்லாம் தூக்கிட்டு நேரம் பெட்ரூம் தான் போகிறான். அங்கே போய் வேகமாக ஜங்குக்குடைய சட்டையெல்லாம் கட்டிட்டு அவனுடைய பேண்ட் இன்னவெல்லாம் கட்டிட்டு அப்படியே நேக்கடாக நிற்கிறான். தயாங் ஜங்குக்கு பார்த்துட்டு, பா எப்படி இருக்கான், இத்தனை நாள் என் கூட தான் இருந்தான், இந்த நாட்டுக்கட்டையே நான் எப்படி ரசிக்காமல் இருந்தேன்ட்டு தயாங் திருதுன்னு முழிச்சிட்ருக்கான். ஜங்கு கிட்ட வந்து என்ன அப்படி பார்க்குறேன்ட்டு தயாங்குடைய டிஷர்ட் அப்புறம் உன்னுடைய பேண்ட் சின்னவை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி ஒரேடியாக தயாங் மேலே பாயிறான். தயாங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்கு என்ன இப்படி பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குது. நீ பயப்படாத, நான் பார்த்து பக்குவமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் வெயிட் பண்ணாத, நீ என் செல்லாக்குட்டில உனக்கு ஹோட்டோவை விட்டுருவானான்ட்டு ஜங்குக்கு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிட்டு தயாங்குடைய லிப்ஸ்லேயே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அது ஸ்வீட் கிஸ் போக ரொம்ப ஆஷாகுது. ரெண்டு பேருமே பாரபட்சமே பார்க்காம பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு மெதுவாக கீழே இறங்கி தயாங்குடைய நெக்லேயே ஸ்வீட்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தயாங்கூட ஜஸ்ட்டு ஆப்ஸு ஸ்டொமக்னு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஜங்கு கிஸ் பண்ண தயாங்கு ரொம்ப ஷை ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜிமின் தொடும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகியிருக்கும், ஆனால் இப்போது ஜங்கு தொடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு இதுவாக கீழே இறங்கி தயாங்கூட தைஸ்லேயே கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே ஏறி தயாங்க பார்க்க தயாங்க வச்ச கண்ணு எடுக்காமல் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு பண்ணவான்னு கேட்க பண்ணுன்னு தயாங் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே இன்சைட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட் டைம்ன்றதால ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் பெயினாக இருக்குது. ஜங்குக் வலிக்குதுடா, எனக்கும் தான் வலிக்குது, ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படி தான் இருக்கும்ன்ட்டு ஜங்குக் சொல்லிக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக் பண்ண தயாங்கும் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அப்படியே சேர்ந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக் வேகத்தை ஏற்ற தயாங்கால சுத்தமாக முடியல. ஜங்குக் எடுத்து டைட்டாக ஹக் பண்ணி, ஜங்குக் வலிக்குதுடா, ஜங்குக் தயாங் பேபி கொஞ்சம் பொறுத்துக்கையன், கொஞ்சம் நேரத்தில் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேண்டாம், ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு வலிக்கல, நான் சீக்கிரம் முடிச்சிடறேன்ட்டு ஜங்குக்கு சொல்லிக்கிட்டே வேகமாக பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு பண்ண தயாங்க்கு ரொம்ப பெயினாக இருக்குது. தயாங் எப்போல்லாம் பெயின் அதிகமாக உணரானோ அப்போல்லாம் ஜங்குக் கிஸ் பண்ணி அந்த பெயினை ரிலீஸ் பண்ண வைக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த மூவியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன நினச்சி இந்த மூவியை நான் ரெக்கார்டிங் பண்ணேன்னு எனக்கே தெரியலடா. எனக்கே ஒரு வித குழப்பமாக தான் இருக்குது. நான் ஒன்று நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன், கடைசியில் அது ஒரு மாதிரி வந்துடுச்சு. பட் என்னால் இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா டைம் இல்லை. ஸோ பர்த்டே விஷயத்துக்காக எப்படியோ கொண்டு வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் ஜிமின் ஃபேவரெட் யார் இருந்தாலும் என்னை திட்டாதீங்க, ஏன்னா ஜிமினை கொஞ்சம் வில்லனாக காட்டியிருப்பேன். ஹெவியாக தான் காட்டான்னு பார்த்தேன், ஆனால் உங்களெல்லாம் நினச்சி எனக்கு பயம் வந்துடுச்சு, அதனால் கம்மியாக காட்டிட்டேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஸ்டோரி நான் வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன், வேறு மாதிரி வந்துடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்கடா. நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டராக மூவி கொடுக்க ட்ரை பண்ணுறேன்டா. யாரும் கமெண்ட்டில் வந்து திட்டிடாதீங்க, சின்ன இதையும் தாங்காது சொல்லிட்டேன்.
அப்புறம் பர்த்டே கேர்ள் நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், அது வேறு மாதிரி வந்துடுச்சு. எதையோ நினச்சி எதையோ கொண்டுட்டு போயிட்டேன். ஸோ சாரி. நான் இன்னொரு முறை பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் எல்லாருக்கும் பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் லவ் யூ கைஸ்.